கடந்த வாரம் நாம் இந்த பூமியில் தேவனை பிரியப்படுத்தின, தேவனை மட்டுமே பிரியப்படுத்தின, அல்லது இவரின் நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்ன இந்த பூமியில் தன்னை மனுஷனாய், ஒரு மனுஷனாய் தேவனை எப்படி ஒரு மனுஷனாய் கிறிஸ்து பிரியப்படுத்தினார் என்று நாம் பல காரியங்களை சிந்தித்தோம். இந்த பூமியில் மனுஷனாய் தேவனை பிரியப்படுத்தின ஒரே நபர், அல்லது தேவன் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்ன ஒரே நபர், இவர் நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன ஒரே நபர் கிறிஸ்து. அவருக்கு நாம் செவி கொடுக்கிறதிலும் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய முகத்தை நாம் பார்க்கிறதிலும் தான் நமக்கு கவனம் செலுத்தணும். அவரை மட்டுமே. பிதா எப்போதும் தம்முடைய குமாரனைத்தான் நமக்கு அவரை மட்டும். அதோடு கூட நாம் எதை சேர்த்தாலும் நம்ம தப்பாக போயிடும். கிறிஸ்துவும் ப்ளஸ் வேறு எதையாவது ஒன்றை நாம் சேர்த்தால் நாம் தப்பாக போவோம். பிதா சொன்ன அந்த குமாரனையே நாம் கனம் பண்ணாமல் போயிடுவோம். எப்பவும் நாம் நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டிய ஒரு காரியம் இதுதான். அப்போ மட்டும்தான் அவரை விசுவாசித்தவர்கள் மட்டும்தான் நாம் இளைப்பாறுதலான வாழ்க்கையை வாழ முடியும். நான் கிறிஸ்துவும் அது கூட என்னுடைய கொஞ்சம் நீதியும் என்னுடைய ஜெபமும் நீ என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், நாம் இளைப்பாறுதல் அடையவே மாட்டோம். இளைப்பாறுதல் நாம் அடைந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் முழு இதயத்தோடு நாம் விசுவாசிக்கணும்னா அவரை மட்டுமே நம்ம கண்கள் நோக்கி பார்க்கணும், அவரையே தான் தியானிக்கணும். எபிரேயர் புஸ்தகத்தில் அப்படி அவர் திரும்ப திரும்ப அப்படி 3 காரியங்களை நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவரை கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள். 12ஆம் அதிகாரத்தில் அவரை நோக்கி, அதிலேயே 3ஆம் வசனத்தில் நினைத்து கொண்டு அவர்தான் எப்படி நாம் வழங்கியிருக்கோம்னு தெரியல, அவர்தான், அவரை மட்டுமே நாம் நினைத்து கொண்டு அவரை மட்டுமே சிந்தித்து அவரையே பார்த்து நாம் ஓடினால் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மிகுந்த இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏன்னா நம்மை மீட்கிறவராய், நம்மை மீட்கும் ஆண்டவராய் இந்த பூமியில் எல்லாவற்றையும் விட்டு அவர் தேவன், அந்த தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூம் எடுத்த மனுஷர் சாயலாய் ஒரு மனுஷனாய் தேவனாய் இருந்து அவரை பிரியப்படுத்தலை. தேவனாய் இருந்து பல அற்புதங்களை செய்தார். ஆனால் பிதாவை பிரியப்படுத்தின வாழ்க்கையில் அவர் தேவனாய் இருந்தல்ல, ஒரு சாதாரண நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்துதான் பிதாவை அவர் பிரியப்படுத்தினார். எப்படி வேதம் சொல்லுது? எல்லா விதத்திலும். அதை எப்படி வேதத்தில் ஆண்டவர் தன்னை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தும் போதே சொன்னாங்க. எபிரேயர் புஸ்தகத்தில் நம்ம அப்படி வாசிக்கிறோம். புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, பிதாவே இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன், என் சித்தம் அல்ல. யோவான் 6:38, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். அவருடைய சித்தத்தை நாம் என்னென்னு 6ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களில் நான் வாசித்தோம். அப்படி திரும்ப ஒரு முறை வாசிங்க, நமக்கு விசுவாசம் உண்டாகணும். 6ஆம் அதிகாரம் 38. அவர் அநேக ஜனங்களோடு அவர் பேசிக்கொண்டிருந்த போது என்ன சொன்னார்னா, நீங்கள் 36 வசனம், நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லை, விசுவாசித்த நாமோ தான் இளைப்பாறுதல் அடைகிறோம்.
ஒரு பெரிய விசுவாச துரோகம் கடைசி நாட்களில் ஏற்படுகிற காலம் வருது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இந்த காலங்களில் உருவாகத்தான் நம்ம பார்க்குறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத விஷயம். அவர் அப்படிப்பட்ட ஜனங்கள் மேல் சந்தோஷமாகவே இருக்கிறது இல்லை. விசுவாசம் இல்லாமல் நாம் பெரிய காரியங்களை வீர செயல்களை செய்கிறோம்னு சொல்லலாம், நாம் பிரியப்படலாம். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நாம் அநேக காரியங்கள், நீதி, நம்ம பெரிய இழப்புகள், பெரிய பெரிய காரியங்கள்லாம் நாம் சொல்லலாம். அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு வேணால் நம்மை மெச்சிக்கொள்ளுகிறதுக்கு அது இதுவாக இருக்கலாம். நான் ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ணினேன், இது அவ்விசுவாசிகள் செய்ய வேண்டியது. டவுரி வாங்காமல் கல்யாணம் பண்ணினேன், அது அவ்விசுவாசிகள் செய்ய வேண்டியது. அவிசுவாசிகளுக்கு செய்ய அரசாங்க கட்டளை. நான் சொல்றது இப்போ புரியுதா? இப்படிப்பட்ட சின்ன சின்ன நீதிகளை நிறைவேற்றி விட்டு நான் சந்தோஷப்படுகிறதல்ல அது. நம்ம அநேகர் அப்படி இருக்கிறோம், அப்படி செய்தவங்க தான். ஆனால் அது நாம் சந்தோஷப்படணும். அதை செய்தேன், இதை செய்தேன்னு இல்லை. இதெல்லாம் அரசாங்கமே சொல்லுகிற சட்டம். அதை நிறைவேற்றினதே நம்மளால் தாங்க முடியலைன்னா தேவநீதி எப்படி நிறைவேற்றுவோம்? அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்குறோமா? இதெல்லாம் அரசாங்கத்தின் சட்டம். இப்படி செய்யறது அஃபென்ஸ், குற்றம். அதை நிறைவேற்றிட்டு நாம் நம்மளை சந்தோஷப்படுத்தலை. கிறிஸ்து அப்படி இல்லை. கிறிஸ்து அப்படி வரல. நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் இங்கே வாசிக்கலாம். உங்களுக்கு சொன்னேன், விசுவாசிக்கலை, அதனால தான் இவ்வளவு தடுமாற்றமும் விளைப்பாறுதலும் அந்த ஜனங்களுக்கு இல்லாமல் போனது. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். நம்ம எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கிற சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நாம் இந்த ஹாலுக்குள்ளே வந்த நாம் அப்படி விசுவாசிக்கணும். பிதா என்னை இந்த பூமியில் உலகம் தோற்றத்திற்கு முன்னே, நாம் சொன்ன மாதிரி ஒரே ஒரு மனுஷன்தான் இந்த பூமியில் பிதாவுக்கு பிரியமானவர், அவர் இயேசு கிறிஸ்து. இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொன்ன ஒரே ஒரு மனுஷன் அவர் கிறிஸ்து தான். அவரை நாம் பிரியப்படுத்த, அந்த பிதாவுக்கு நாம் பிரியமா இருக்க பிதா என்ன செய்தார்னு ஒரு வசனத்தை வாசித்துட்டு நாம் இங்கே வருவோம். எபேசியர் புஸ்தகம். அவரும் நம்மிலே பிரியமா இருக்க, பிதாவும் நம்மிலே பிரியமா இருக்க, அல்லது நம்முடைய வாழ்க்கை மூலமாய் நமக்கு தேவன் காண்பித்த அந்த மகிமையான காரியங்கள் மூலமாய் தேவன் தம்முடைய கிருபைக்கு புகழ் உண்டாக அவர் என்ன செய்தார்னு எழுதியிருக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரம். நமக்கு தெரியும், வசனங்களை வாசித்திருக்க எத்தனையோ முறை. 4ஆம் வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. கிறிஸ்துவுக்குள் நம்மை பிதா பார்த்தார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இவர்கள் கேட்டு இவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அவர் பார்த்திருக்கலாம். ஒரு காலம் வரும், இவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும், இவர்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சீசர்களாக ஆவார்கள் என்று அவர் முன்னமே கண்டு, கிறிஸ்துவுக்குள் தான் நம்மளை பார்க்குறாங்க. பிரியமானவருக்குள், இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னாரே ஒருவர் பிரியமானவர், அவருக்குள் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பிரியமானவர் ஒரே குமாரன் கிறிஸ்து, அவருக்கு செவி கொடுக்க வந்த மக்களை அவருக்குள் வைத்தார். எத்தனையோ வருஷங்கள் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பேனாவை நம்ம எத்தனையோ முறை கேட்ட, இந்த பேனாவை இந்த பைபிளுக்குள்ளே வைக்கிற மாதிரி, அவ்வளோதான். இந்த பைபிள் சந்தோஷம், இந்த பேனாவும் சந்தோஷம், அவ்வளோதான். நான் ஒன்றும் செய்து சந்தோஷப்படுத்தலை, அதுக்கு பிறகு நான் சந்தோஷப்படுத்தியிருப்பேன். சும்மா தேவனிடத்தில் நம்முடைய நீதிகள்லாம் கொண்டு வந்து வீணாக போகக்கூடாது. ஒன்றும் நான் செய்யலை. அவர் என் மேல் பிரிய வைத்து என்னை ரட்சித்து தம்முடைய குமாரனுக்குள் வைத்தார். தம்முடைய குமாரனை கண்டவர் என் குமாரனிலே பிரியமாக இருக்கிறவர் குமாரனுக்குள் இருக்கிற என்னிலும் பிரியமாக இருக்கிறார். அவ்வளோதான். யாராவது சொல்லுங்கள், நான் அவரை பிரியப்படுத்த என்ன செய்தேன்னு. நாம் தேவனை வேதத்தை தலைகளை வழங்கியிருக்கோம்னு தான் அர்த்தம். நான் அப்படி தான் வழங்கிக்கொள்வது. ஒன்றும் செய்யலை. பாவிகளும் துரோகிகளுமாய் வீணராய்
ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. அக்காலத்திலே, 2ஆம் அதிகாரம். எந்த காலம்? ரட்சிக்கப்படாத காலம். 12ஆம் வசனம். கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களாய் முன்னே தூரமாயிருந்தோம். நாம் ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஏற்றுக்கொள்ள முடியுதா கடவுளுடைய வார்த்தையை? நான் நீதி செய்து ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை. நான் ஒன்றும் தேவனை தேடலை. நம்ம இளைப்பாறுதல் அடையணும்னா கிறிஸ்துவிலே போய் அடைக்கலம் போகணும். அடைக்கலமாய் நாம் ஓடி போகணும்னா அவர்கிட்ட தான் போகணும். அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்குன்னு தான் எபிரேயர் எழுதியது. அப்படி சரணாகதி அவர்கிட்ட நாம் அடைஞ்சிருக்கோமா? நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஒன்றும் செய்யலை. கிறிஸ்துவுக்குள் என்னை நீர் தெரிந்து கொண்டீர், என்னை கிறிஸ்துவுக்குள் வைத்து என்னை பார்க்கிறீர், உம்முடைய குமாரனிலே பிரியமாக இருக்கிறீர், அவருக்குள் என்னை தெரிந்து கொண்டே என் மேலே பிரியமாக இருக்கீங்க. அவ்வளோதான். அஞ்சாவசனம் 1:5. பிரியமானவருக்குள் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமை. அவர் கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள அந்த தேவன் கிறிஸ்துவிலே நம்மை கண்டு தமக்கு தந்த கிருபைக்கு புகழ் உண்டாகும்படிக்கு 6ஆம் வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திரர் ஸ்வீகாரராகும்படி செய்திருக்கிறார். நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஒரே ஒருவர் தான், அந்த மூத்தகுமாரன் மட்டும்தான் அவரை சந்தோஷப்படுத்தின பிரியப்படுத்தின மகன். அதனால தான் சொன்னாங்க, இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கு, இவருக்கு செவி கொடுங்கள். இவருக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா நீங்களும் என்னை பிரியப்படுத்துவீங்கன்னு அர்த்தம். இவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா என்னை அவர் எப்படி மனம் குளிர பண்ணினாரோ, இளைப்பார பண்ணினாரோ, அவரை போலவே நீங்களும் என்னை இளைப்பார பண்ணுவீர்கள், எனக்கு சந்தோஷம் தருவீர்கள். ஏன்னா தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, அப்படித்தான் நம்ம படிக்கணும். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய தயவுள்ள சித்தம் என்மேல் பட்டது, அவ்வளவுதான். நம்மை கிறிஸ்து இயேசு மூலமாய் ஸ்வீகார புத்திரராக முன்குறித்திருக்கிறார். அடாப்டட் சைல்ட்ஸ். இப்ப நாமும் அடாப்டர், எங்கேயோ தெருவோரமாக கடந்த, வேரியோரமாய் கடந்த என்னை அழைத்து தேவன் ரட்சித்த நான் ஒரு ஸ்வீகார புத்திரன். நானும் அவருடைய மூத்த குமாரனாகிய இயேசுவை போல் அவரை பிரியப்படுத்த அழைக்கப்பட்டவன் நான். ஏன்னா அவருக்குள் நான் இருக்கிறேன். அவரை போலவே, எக்ஸாக்ட் அவரை போலவே பிதாவை பிரியப்படுத்தி மகிழ பண்ண தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஆவியினாலே என்னை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். அவருடைய ஜீவனை எனக்கு தந்திருக்கிறார். அவர் வாழ்வை எனக்கு தந்திருக்கிறார். அதனால விசுவாசிக்கிற நானும் என் பிதாவை சந்தோஷப்படுத்த முடியும். ஆமென். எப்பவும் சந்தோஷமாய் இருக்க முடியும். அடுத்த வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. என்ன ஐஸ்வர்யம்? என்னுடைய நீதியின் ஐஸ்வர்யம் இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த பொக்க நீதிகள்லாம் செய்துட்டு நம்ம மார்தட்டு நாமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. சில நேரங்களில் சில நீதிகள் நாம தான் சந்தோஷப்படுவோமே தவிர தேவன் சந்தோஷப்பட மாட்டார். யோசித்து பார்த்துருக்கீங்களா? நமக்கு அது சந்தோஷமா இருக்கும், நம்முடைய நீதிகள் ஆஹா அப்படின்னு இருக்கும். ஆனால் தேவனை பொறுத்தவரையில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் உண்டானது. இப்படித்தான் நான் அவருக்குள் வந்தேன். இப்படி வந்த நான் அவரை இப்ப சந்தோஷமாய் பிரியப்படுத்த முடியும், உற்சாகமா பிரியப்படுத்த முடியும், மனரம்யமா அவரை பிரியப்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே இப்ப வந்திருக்கு. அது என்னது? என்னுடைய சித்தம் அல்லங்கிற ஜீவனை தான் தேவன் நமக்கும் தந்திருக்கிறார். அதை அப்போஸ்தலன் தன் வாழ்நாளில் கண்டார். அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் புஸ்தகம் எத்தனையோ முறை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். நீதி நியாயப்பிரமாணத்தினால் வரவில்லை. கடைசி வசனம், 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம்.
ஒரு சிலர் நமக்கு கிறிஸ்து மரித்ததே வீண் என்று இருக்கிறோம், வீணாக்கி இருக்கிறோம். அப்படி எழுதியிருக்கு. எப்படி பாருங்க, நான் தேவனுடைய கிருபையை எப்படி விருதாவாக்குறோம்னு எழுதியிருக்கு பாருங்க. நீதியானது தேவ நீதியானது, நம்ம நீதி இல்லை, அப்படி நம்ம படிக்கக்கூடாது. தேவ நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால், ஒரு சில சட்ட திட்டங்களை பயந்து பயப்படுத்தி நரகத்துக்கு பயந்து, அல்லது மனுஷர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல சாட்சி காண்பிக்கணுமேனு ஒரு சில சட்ட திட்டங்களுக்கு பயந்து, அதனால ஒரு நீதி வருமானால் கிறிஸ்து எனக்காக மரித்ததே வீணாக இருக்கும். கிறிஸ்து ஏன் மரித்தார்? நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அவர் நமக்கு பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானார்னு வேதத்தில் எழுதியிருக்கு. கிறிஸ்துவுக்குள் அவருடைய நீதியாகும்படிக்கு, நாம் அவருடைய நீதியாகும்படிக்கு. நாம் எப்படி, கிறிஸ்து நமக்கு மரித்தது வீணா, அல்லது உண்மையாகவே அது கிறிஸ்துவின் நீதி தானா? அதுக்கு மேலே எப்படி பேசுகிறான் பார், 20ஆம் வசனம். தப்பாக விளங்கிக்கக்கூடாது. நீதிமான ஆனவங்க தான் நீதி செய்கிறவங்க, நீதி செய்கிறவங்கெல்லாம் நீதிமான் இல்லை, இப்படி விளங்கிக்கணும். உலகத்தில் நம்மளை விட பெரிய நீதி செய்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. சில ஆஸ்பத்திரிலாம் போய் பாருங்க, சம்பளத்துக்காக, அது வேலை அவங்க டியூட்டி, அவங்களுடைய அது ஒரு இறக்கம், அவங்களுடைய மனக்கசிவும் கூட தான். ஆனால் அவர்கள் செய்கிற எல்லாமே பணத்துக்காகத்தான். காலு கழுவி விட்டு, கக்காய் எடுத்து, வாய் தொடச்சி, மூக்கை சிந்தி விட்டு, முடியாது உங்களுக்கு. அப்படி பார்த்து இல்லையா, கேள்விப்பட்டது இல்லையா? நம்மளை யோசித்தோன்னா சாமி இதெல்லாம் என்னன்னு எனக்கு தோணும். அப்படியெல்லாம் செய்கிற ஆட்கள் இருக்காங்க. அந்த நீதியெல்லாம் இங்கே நம்ம பேசிக்கிட்டு இல்லை. பணத்துக்காக இல்லை நியாயப்பிரமாணத்தின் பயத்தினால, மனுஷருடைய மகிமைக்காக, பரலோகத்தை இழந்துருவேன் என்ற பயத்தினால உருட்டப்பட்டு திரட்டப்பட்டு செய்கிற ஒரு நீதி இல்லை. சபையில் இருக்கணுமேங்கிறதுக்காக அந்த நீதி இல்லை. இது இங்கே என்ன நீதின்னு எழுதியிருக்கு 20ஆம் வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் நான். என்னை பிதா கிறிஸ்துவிலே வைத்தார், கிறிஸ்துவுக்குள் நான் ஆனேன். நம்ம எத்தனை முறை வாசிக்கிறோம், ரோமர் 6:6. கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவருக்குள் இருந்த நானும் அறையப்பட்டேன். அதான் விசுவாசம். எண்ணிக்கொள்ளுங்கள் எழுதியிருக்கா, திருன்னு சிலர் பார்க்குறீங்க. எண்ணிக்கொள்ளுங்கள் எழுதியிருக்கு. இதெல்லாம் விசுவாசம். தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் பார்த்து, கிறிஸ்துவுக்குள் வைத்து என்னை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நான், கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது என் பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டு தான். இதான் விசுவாசம். எண்ணிக்கொள்ளுங்கள், பாவத்துக்கு இனிமே நான் ஊழியம் சொல்லுங்க செய்யாதபடிக்கு. இன்னும் பாவம் செய்துக்கிட்டு பாவத்துக்கு தான் நான் அடிமையாய் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் கிறிஸ்துவுக்குள் வந்தேன் நான் கேட்கணும். ஒரு கேள்வி கேட்கணும். கிறிஸ்துவுக்குள் இருந்தேன்னா நான் சிலுவையில் அறையப்பட்டிருப்பேனே. குறைவுகளை நான் மிகப்படுத்தலை, விசுவாசத்தை நான் சொல்கிறேன். அப்படி குறைவுகள் அங்கங்கே இருக்கலாம். ஆனால் நம்முடைய விசுவாசம் என்னன்னா, நான் பாவத்துக்கு அடிமையாக இராதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் வந்த என்னை அவரோடு கூட சிலுவையில் அறைஞ்சிட்டாரே. என்ன சொல்கிறார் பவுல் வெளிப்பாட பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட ஒருவர் இப்போ வாழ்கிறார். பிழைத்திருக்கிறேன்னா வாழ்கிறார். எப்படி வாழ்கிறேன்னு சொல்கிறார். இனி நான் அல்ல, நான் ஏற்கனவே செத்து போனவன். என் சித்தம் செத்து போனது. என் விருப்பங்கள் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டது. பணம் சம்பாதிக்கணும்னு என்று அப்பமே செத்து போனது. சுயநீதி அப்பமே செத்து போனது. அவைகளை நாம் நடைமுறைப்படுத்துகிறதுலாம் பிரச்சனைகள் இருக்கு. விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் நம்முடைய ஓட்டம் இருக்கே தவிர, இவைகள்லாம் நிகழ்த்தி முடிக்கப்பட்டவைகள். என் பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது. இனி நான் அல்ல, நான் இல்லைன்னா அப்போ யார் தான் அடுத்து சொல்றார். நான் அல்ல, யாரு? கிறிஸ்துவே எனக்குள். யார் இப்போ எனக்குள் வாழுகிறான்? சின்ன பிள்ளைகளை கவனிங்க. இப்போ இருந்தே அப்படி தான் விசுவாசிக்கணும்.
யார் எனக்குள் வாழுகிறா? நாம் விசுவாசித்து வந்தோம்னா கிறிஸ்து நமக்குள் வாழ்வார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம ஆழமாக விசுவாசித்தோம்னா நமக்கு ஆழமாக சத்தியம் புரியும், விடுதலையும் ஆழமான விடுதலையை நாம் அடைவோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் சத்தியத்தை அறியலைனா எனக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் நீதி செய்வேன், விழுவேன், எழுந்திருப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன், பகைச்சா பகைப்பேன், கொடுத்தா கொடுப்பேன், சிரிச்சா சிரிப்பேன், நன்மை செய்தா நன்மை செய்வேன், பதிலுக்கு பேசுனா பதிலுக்கு பேசுவேன், வைராக்கியம்னா வைராக்கியம் வைப்பேன், கசப்பாக இருப்பேன், என்ன வேணாலும் நான் செய்வேன். அது ஏன் நீதி? அது பாவிகளும் ஆயக்காரருடைய நீதி. நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்கிறது, சிரிக்கிறவங்கள பார்த்து சிரிக்கிறது, நம்மோட நம்ம ஆவியோட ஒத்து போனால் நம்ம ஒத்து போவோம் தான். இது எல்லா மனுஷனும். அவர் சரிப்பட்டு வர மாட்டா சார், காரில் ஏற்றாத சார் அவரை அப்படிம்போம் அப்படின்னு எனக்கு தோணும். அவர் இப்போ வண்டியில் அவர் நமக்கு ஒத்து வர மாட்டார். எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்ல, ஒத்து வரலைன்னா நமக்கு கஷ்டம். ஒத்து வரணும். புருஷன் எப்போ பார்த்தாலும் மனைவிக்கு ஒத்து வரணும். ஒத்து வர மனைவி புருஷனுக்கு ஒத்து வரணும். ஒத்து வரலைன்னா நம்முடைய அன்பு கிறிஸ்துவின் அன்பாக இருக்காது, நம்முடைய கீழ்ப்பிடிது கிறிஸ்துவ கீழ்ப்பிடிந்தது போல இருக்காது. ஆனால் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது நமக்குள் வந்த கிறிஸ்துவின் ஜீவன் எப்போது இதை குறைவுகள் இருக்கலாம், ஆனால் நாட்டம் இதுவாக தான் இருக்கும். என்ன நாட்டமாக இருக்கும்? சபிக்கிறவளை ஆசீர்வதிக்கணுமே, தீமை செய்கிறவளுக்கு நன்மை செய்யணுமே. எப்பவும் ஒரு தவிப்பு உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கு. யாருடைய ஜீவன் அது? என் ஜீவனாக இருந்தால் இப்படித்தான் வாழும். 4 நாளைக்கு நல்லா இருப்பேன், இப்போ 5ஆவது நாள் வேறு மாதிரி இருப்பேன், அப்புறம் திரும்ப வருவேன், அப்புறம் 4 நாள் ஒரு மாதிரி நல்லா இருப்பேன், 5ஆவது நாள் போவேன். இதே தான் தொடர்ந்து வருஷ கணக்காக இருக்கும் நமக்கு. ஆனால் கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு வந்தால், உள்ளே இருந்தார்னா அவர் அதை செய்ய விடவே நம்மளே மாட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய வெளிப்பாடுகளை அப்படி தான் பெற்றார். உன்னை யாரே அப்படி நிர்பந்தப்படுத்துறது? இந்த வாழ்க்கைக்கு உன்னை நிர்பந்தப்படுத்துறது யார்? பவுலை கேட்டால் அவர் என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவின் அன்பு என்னை நிர்பந்தப்படுத்துகிறது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஏன் இப்படி அவன் அடிக்கிறான், நீ பாட்டில் நிற்கிற? என்ன உன்னை நிர்பந்தப்படுத்துறது யார்? உன் கைதான் கட்டலையே, உனக்கு தான் வாய் தான் நான் பெரிய நாக்கா இருக்க, அப்படியே எப்படி இருக்கிற அமைதியா? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் பல விதங்களில் சோதிக்கப்படுகிறோம். கிறிஸ்து நமக்குள்ளே பிழைத்ததாக இருக்கிறாரா? உண்மையிலே நம்ம சிலுவையில் அறையப்பட்டதும்னு விசுவாசிக்கிறோமா? நான் இல்லைன்னு நாம் அறிக்கை செய்கிறோமா? சூழ்நிலை சோதனையில் நான் நல்ல ஆண்டவர், நான் வேண்டாம், நான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் வேண்டாம், நான் மறிக்கட்டும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட அப்படி எல்லாம் புதுசாக உடனே ஆயிரல. சோதனைகள் சூழ்நிலைகள் வரும்போது நான் பிழைக்க தோணுது. எப்படி தோணுது? நீ தேவனுடைய குமாரனையான்னு சாகலையில் சிலுவையில், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இறங்கி வா என்ற ஒரு அவகாசம், ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஜனங்கள் கேலி செய்து இறங்கி வான்னு, இறங்கி வரலாமா வரக்கூடாதா? கிறிஸ்து வரல, நானும் வரக்கூடாது. மரித்தேன் மரித்தேன் மரித்தேன்னு சொல்லுவோம் நாம, நானும் சொல்லி பார்த்துருக்கேன் அப்படி. ஆனால் அதை எப்போ தான் ப்ரூஃப் ஆகுது? கிறிஸ்து மரித்துட்டாரா? கிறிஸ்து மரித்துட்டாரா? சிலுவையில் அவரை அரைஞ்சாங்க, அவர் இறந்து போனார், அவர் மரித்து போனார் அப்படிங்கிறத எப்படித்தான் நிச்சயப்படுத்தினாங்க? இன்னொன்று சொல்ல மாட்டேங்க. ஒரு ஈட்டி எடுத்து விழாவில் அப்படித்தான் குத்துவாங்க நம்மளையும். நாம் செத்துட்டோமா இல்லைன்னு பார்க்குறதுக்கு புருஷன் மனைவியை குத்துவார். அப்படியே மனைவி புருஷன் அப்படி குத்துவாங்க. வேலை ஸ்தலங்களில் அப்படி நடக்கும், அதிகாரிகளில் இப்படி நடக்கும், சம்பாத்திய சூழ்நிலைகளில் நமக்கு நடக்கும், சபைக்கு வந்தால் அப்படி நடக்கும். நம்ம செத்துட்டோமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. நான் இப்போ முடிவு பண்ணும் செத்துட்டேன்னா இல்லையான்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்மகிட்ட குறைவுகளை கண்ட, ஆண்டவரே நான் இன்னும் சாகலை, எனக்கு ஒரு பிறர் சொல்கிறது பிடிக்கல, என்னை பிறர் நடத்துகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல, என்னை எப்படி குத்தலாம்? செத்தவங்க எப்படி?
ஆண்டவர் செத்துட்டாரா இல்லையா, இறந்துட்டாரா இல்லையா? குத்துனாங்களே, என்ன சொன்னாங்க? ஈட்டியால் குத்துனாங்களே, என்ன சொன்னாங்க? ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, அவர் செத்து போயிட்டாரு. நாமும் செத்துட்டோம்னு சொல்கிறோம், நாமும் என்னமெல்லாமோ சொல்கிறோம். சந்தோஷம், அப்படி சொல்லணும். ஆனால் நாம் செத்துட்டோமான்னு பார்ப்பாங்க. பிள்ளைகள் பார்க்கலாம், மனைவி பார்க்கலாம், சபையார் பார்க்கலாம், வேலை ஸ்தலங்களில் பார்ப்பாங்க. நம்ம மரித்தவர்கள்னு சொல்லிக்கிட்டு அலைகிறோமே, இதெல்லாம் உண்மைதானா? ஈட்டியில் விலாவில் ஒன்று குத்துனா 6 குத்துறது அப்படியா? செத்துட்ட ஒருவர் வந்து புகழ்ந்தா எப்படி இருக்கு? நினச்சேன் நீ புகழ வருவேன்னு. தேங்க்யூ. கை அப்படியே போட்டுக்கோரா? இல்லை, என்ன பேசிகிட்டு இருக்க? செத்துட்டோம்னு நினச்சிக்கிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு எழுந்து வரா? என்ன அடாவடித்தனம் பண்ணவன் அப்படின்னு வந்து செத்த இடத்துல ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போகிறார். செத்தையா தொலைஞ்சியான்னு, என்ன அப்படின்னு கேட்பாரா? நாம் செத்துட்டோம்னு சொல்கிறோமே, அது எவ்வளோ ரியாலிட்டியாக நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம இயேசுவை பார்க்கலை, இயேசுவை விட்டு கவனிக்கிறது இல்லை. நாம் கவனிக்கிறதெல்லாம் மனுஷர், நம்முடைய நீதி. 81ஆம் சங்கீதத்தில் பார்த்தோமே, நமக்கு அநேக தேவர்கள் உண்டு. நமக்கு வாசித்தபோது அப்படி நமக்கு நிறைய, நம்ம நீதி தான் தெய்வம், நம்முடைய பரிசுத்தம் தான் தெய்வம், நம்முடைய ஜபம் தான் தெய்வம், நம்முடைய வேத வாசிப்பு தான் தெய்வம். நாம் இத்தனை வருஷம் சபையில் இருக்கிறோமே, அதுதான் தெய்வம். கிறிஸ்துவ அல்ல, தேவன் அல்ல. நம்ம வேற ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிறோம். அது என்னன்னா ஏன் நீதி. அப்படி ஆராதிச்சது யாரு சபைக்கு வந்து? ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. யாரு சபைக்கு வந்து ஒருவன் தன்னையே ஆராதித்தன? அது யாரு? பரிசேயன். அவன் தன்னுடைய நீதி, தன்னுடையது தான் ஆராதிச்சான். இன்னும் சொல்லப்போனால் அவங்கள போல இல்லைன்னு ஆராதிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு வேற ஒரு தெய்வம். நமக்கு அப்படியா? நம்முடைய நீதி. இயேசுவை உற்று நாம் கவனிப்போம். அந்த ஆண்டவரை நம்ம போல இந்த பூமியில் மனுஷனாய் வந்த ஆண்டவர் ஒரு காரியத்தை கூட தனக்காக செய்யவே இல்லை. இப்போ இங்கே ஆண்டவர் இருக்காரா? சும்மா சொல்லுங்க, வாயை திறந்தா சொல்லுங்களேன், தூக்கமாக போட்டு. ஒரு சிலர் நல்லா யோசிச்சுட்டு இருக்கீங்க. தஞ்சாவூர் கிறிஸ்தவ சபையில் இருக்காங்களா இப்போ? ரைட் நோ. இப்போ என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றீங்க? இந்த உலகம் முழுவதும் கூடுகிற எல்லா சபைகளும் ஒரே நேரத்தில் இருக்காங்களா? இருக்கிறாங்கல்ல. அவர் தானே இயேசு. என்ன சொல்ல மாட்டேன்றீங்க? இந்த பூமியில் இருந்தார்ல, அவர் மனுஷனா? அவர் ஒரே நேரத்தில் எங்கெல்லாம் இருந்தார்? ஒரே நேரத்தில் எருசலேமிலும் பெத்லகேமிலும் நாசரேத்தில் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் அங்கேயும் இங்கேயும் இருந்தாரா? இல்லை. அவர் தான், அதனால தான் அவர் மனுஷனாக வந்தார்னு சொல்கிறோம். அவர் அடிமையாய் மனுஷனாய் வந்ததுனால தான் அவர் எங்கும் இல்லை. த ஓம்னிபொட்டன்ட் சொல்லுவாங்க, எங்கும் வியாபித்திருக்கிற கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தெய்வம். ஆனால் அவர் இந்த பூமியில் தம்மை தாழ்த்தி அடிமையின் ரூம் எடுத்து வந்தபோது ஒரு சின்ன கிராமத்துக்குள் சிக்கிக்கொண்டார், தன்னை சிக்க வைத்து கொண்டார். மனுஷன் விசாரிக்கிறான். பிலாத்து யாரு? இயேசு கிறிஸ்துவால் நியாயம் தீர்க்கப்பட போகிற மனுஷன். அப்படி வழங்கும். அவன் விசாரிக்கிறான். பதில் சொல்லலாமா? சொல்லலை. ஏன்? அவர் தன்னை மனுஷன் என்று அடையாளப்படுத்தி தான் அப்படி இருந்தார். நமக்காக, நம்மில் ஒருவராய் ஏதாவது ஒரு அற்புதம். இப்போ நான் கேட்க சொல்கிறேன், ஆண்டவர் மீனை பிடிக்க சொல்லி மீன் வாயில் வெள்ளி காசு எடுத்தாங்களா? அப்புறம் தச்சு வேலை செய்யணுமா? நான் புரியுதுக்காக சொல்கிறேன். ஒரு மீனை தூண்டிய போட்டால் மீனை பிடிச்சா வெள்ளிக்காசு வருது. அப்புறம் என்ன? இந்தாம்மா வெள்ளிக்காசு, இந்தாம்மா வெள்ளிக்காசு, பைப்பை திறந்தா வெள்ளிக்காசாக வருது, இந்தாம்மா வெள்ளிக்காசுன்னு செய்யலாமா? அப்புறம் தச்சு வேலை ஏன் செய்யணும்? அவர் அடிமையின் ரூம் எடுத்து மனுஷர் சாயலாகி நமக்கு இரட்சகராய் வந்திருக்கிறார். இப்ப ஒரு அற்புதம் கூட தனக்காய் அவர் செய்யலை, எத்தனையோ அற்புதங்களை செய்தார். இன்னும் அவர் லாசருவை உயிரோடு எழுப்பினவர் தன்னை உயிரோடு எழுப்பல, அவர் பிதாதான் அவரை எழுப்பினார்.
ஒரு முறை அவரை பிடிக்க போனாங்க. தேவ தூதர்களெல்லாம் ஆராதிக்கிறவர் தானே. தேவ தூதர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்த விசேஷ எபிரேயர் புஸ்தகம். நம்ம சுயநீதியிலேயே பழகி போனதுனால வேதத்தை படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அது நாம் ஒன்று செய்யணும், நாம் ஒன்று செய்யணும், நாம் ஒன்று செய்யணும், நாம் ஒன்று செய்யணும்னே நம்ம யோசிக்கிறதுனால கிறிஸ்துவை பார்த்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கை வாழ நமக்கு சம்மதம் இல்லாததுனால நிறைய சுயநீதிகள்ன்ற தெய்வத்தை நாம் உண்டாக்கி வச்சுக்கொண்டு, அதுதான் நம்முடைய தெய்வம், கிறிஸ்து அல்ல. 1ஆம் அதிகாரம் தேவதூதர்களை பற்றி எப்படி எழுதியிருக்கு பாருங்க. இரட்சிப்பை சுதந்திரிக்க பொருள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவி. சரிதான? தேவதூதர்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்களா? செஞ்சாங்களா? எங்க? மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதை பணிவிடை செய்தார். இப்போ ஒரு தேவதூதர்கள் ஒரு இக்கட்டு நேரத்தில் கூப்பிட்டா வருவாங்களா? 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம். ஐம்பத்தி நான் படிக்கிறேன். 52 அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ பட்டத்தை திரும்ப அதன் உரையில் போடு. பல வியாக்கியானங்கள் சொல்கிறாங்க, பல வியாக்கியானங்கள் சொல்லலாம். எதை எடுக்கிறோமோ அதால் தான் நமக்கு காரியம் நடக்கும். தீமை செஞ்சால் தீமை தான். மனுஷன் என்ன விதைக்கிறானோ அதுதான். என்ன சொல்கிறாங்க? அதன் உரையில் போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும், மன்னிக்கிற யாவரும், இரக்கம் செய்த யாவரும், பட்டயம் எடுக்கிற யாவரும், அப்படி படிச்சு பார்ப்போம். பட்டயம் எடுக்கிற யாவரும், அவ்வளவு, பட்டயத்தாலும் சவால். அடுத்த வசனம், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால். தேவதூதர்கள் யாரு? பணிவிடை, கிறிஸ்துவுக்கு பணிவிடை செஞ்சவங்க தானே. இப்போ நான் வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? நினைக்கிறியா? அப்படி நினைக்கிறியா? பேதர் என்ன சொல்லியிருப்பாரு? பேதர் தான் வெட்டினவர். என்ன சொல்லியிருப்பாரு? என்ன ஒன்று, யாரும் வரமாட்டான்னு நினச்சிதான் சாமி நான் வாழை எடுத்தேன்னா, ஒரு தேவதூதனையும் காணும்னு தாயா நான் வாழை எடுத்தேன்னா, அப்புறம் கண்ணு குருடாக இருக்குது பேதருக்கு, நமக்கு இருக்கிற மாதிரி. அதனால தான் நான் வாழை எடுத்தேன். அப்படியா? இல்லை, வரமாட்டாங்கன்னு நினைக்கிறியா? என்ன சொல்லிருப்பாரு பேதுரு? பதில் அங்கே தானே இருக்குது, ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. நினைக்கிறாயா? என்ன பதில்? புரியல. நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? ஆன்சர் என்ன? இல்லை, அப்படி நான் நினைக்கல. அனுப்புவார்னு எனக்கு தெரியும். ஒரு லேகியன் 10,000னா கூட அவ்வளவு தூதர்களை அனுப்புவாங்கன்னு எனக்கு தெரியும். நினைக்கிறியா? நினைக்கலையா? நான் அப்படி நினைக்கலையா? வாழை எடுத்தது தப்பு. உங்களுக்கு தேவ தூதர்கள் பணிவிடை செய்வார்கள், நீர் தேவன். அடுத்த வசனம், அப்படி செய்வேனானால் அவர் நமக்கு இரட்சகராக இருக்க முடியாது. அவ்வளோதான். அவர் இரட்சகர். சில நேரங்களில் இரட்சகரை நாம் தப்பாக விளங்கிக்கிறோம். இரட்சகர்னா என்னென்னே புரியாமல் இருக்கிறோம். நம்மோட சேத்துல கிடந்து பிறண்டு இல்லை, அப்படி இல்லை விளங்கிக்கக்கூடாது சத்தியத்தை. இந்த சேத்துல விழுந்தா எப்படி தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன்? சேத்துல போய் விழுந்தா புரியாமல் புரியலையா? சேத்துல ஒருத்தர் விழுந்து போய்கிட்டே இருக்கிறாரு, இவரும் சேத்துல இங்கேருந்து ஒரே குதி குதிச்சா யார் போவா? குதிச்சவர். சேத்துல இறங்கில்ல, வெளியில் நின்று. நீ எப்படி விளங்கிறீங்கன்னு தெரில. சில சமயங்கள் ஆற்றுல கடல்லாம் விழுந்துருவாங்க, எங்கேயோ குளத்துல எல்லாம் போய் தம்பின்னு போனோம்னா ஒரே அப்பு நம்மளை அப்பிக்குவான், பிடிச்சிக்குவான் கட்டி. அங்கே இருக்கிற அவனுக்கு தப்பிக்கணும்னு என்ன இருக்கும், அந்த இதில் நம்மளையும் சேர்த்து இழுத்து 2 போயிடும்.
ஒரு பணம் இப்போ 2 பணமாக போயிடும். என்ன செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னா, அவரை கொஞ்ச நேரம் தவிக்க விடணும். அவர் தன்னுடைய எல்லாத்தையும் இழக்கணும். தன்னுடைய ஆயாசம், தன்னுடைய பிரயாசம், பிடிச்சிக்கிறதா அதெல்லாம் அவர் இழக்கணும். ஒன்று செயல் இழக்கணும், மண்டை முடியை பிடிச்சி இழுத்து வெளியே விடு போடும். கிறிஸ்துவ அப்படி தான், ரட்சகர்னா அப்படி தான், ரட்சகர் அப்படி தான் வந்தார். என்னமோ நம்மளை மாதிரி பாவம் செய்தார் அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டுலாம் சொல்லக்கூடாது. அப்படி அவர் ரட்சகர். ரட்சகர்னா ரட்சிப்புனாலே வெளியிலிருந்து வருகிற ஒன்று தான் ரட்சிப்பு. கிறிஸ்து வெளியிலிருந்து நம்மை தூக்குனார். அவர் பாவம் செய்தில்லை, சோதிக்கப்பட்டார். அவர் பாவம் செய்யலை. வேதம் சொல்லுது ஒரு கை வெளியிலிருந்து என்னை தூக்குனது, அவ்வளோதான். அப்படித்தான் எனக்கு அவர் ரட்சகர். அவர் நினைச்சிருந்தா இப்போ அவரை ரட்சித்திருக்கலாம். தேவதூதர்கள் வந்து ஒரு 1000 தேவதூதர்கள் வந்திருந்தா பட்டாளக்காரங்களாம் என்ன ஆயிருப்பாங்க? ஒரு தேவதூதன் என்ன செய்வான்? ஒரு ஆள் போகும். கூப்பிட்டாரா? நான் ரட்சகராக எதுக்காகத்தான் ரட்சகராக வந்திருக்கேன். வேத வாக்கியம் நான் ரட்சகராக இந்த பூமிக்கு வந்திருக்கேன்னு எழுதியிருக்கிறது. நான் அப்படி வியாக்கியானம் செய்ய. வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? என் மூலமாய் உண்டாகிற ரட்சிப்பு எப்படி நிறைவேறும்? நான் ரட்சிக்க வந்த ரட்சகர். நான் இப்போ இன்னொரு ஊராக ரட்சிக்கப்பட்டா பிறர் எப்படி நான் ரட்சிப்பேன்? இப்படிப்பட்ட ஆபத்து நேரங்களில் பிதாவை எவ்வளவாய் நான் அண்டிக் கொள்கிறேன்னு பாருங்க. எவ்வளவா தெய்வம் காலத்துக்கு முன்னே ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. என் தலையில் உள்ள முடி எண்ணப்படுறது அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலையில் உள்ள ஒரு முடி கூட அவருக்கு விழாதுன்னு தான் அவர் சொன்னார். ஆகாயத்து பறவை கவனித்து பாருங்கள், அவைகளை பிழைப்போட்டு ஒரு பிதா எனக்கு உண்டுன்னு சொன்னார். ட்ரெஸ்ஸை பார்த்தாருன்னா இது வெள்ளையா இருக்கா, அவர் எப்படி போட்டுருந்துருப்பார்? வேலை ஏழை வீடு. பிதா இந்த பூக்களை உடுத்துகிற பிதா எனக்கு உடுத்துவார், என் சகோதரிகளுக்கு உடுத்துவார், எங்கள் அம்மாவுக்கு உடுத்துவார், என் சகோதரர்களுக்கு உடுத்துவார், உங்களுக்கும் உடுத்துவார். எனக்கு ஒரு பிதா, உங்கள் பிதா என் பிதா. என்னை நேசிக்கிறது போலேயே உங்களை நேசிக்கிறாங்க பிதா. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் சொன்னேன். வாசிக்கிறீங்களா? அப்படி நீங்கள் எத்தனை முறை வாசிக்கிறோம்? திரும்ப ஒரு வாசி. 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நடுப்பகுதியில் நான் வாசி. நீர் என்னில் அன்பாயிருக்கிறதையும் நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல. யாருக்காக கிறிஸ்துவை இந்த பூமியில பிதா அனுப்பினார்? யாருக்காக? எனக்காக. சொல்லுங்க, எனக்காக. ஏதோ ஆடு மாடு ரட்சிக்கல, எனக்காக. என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் முதல்ல நாம் அறியணும். உலகம் அறியறது அப்புறம். நானே அறியலைன்னா உலகம் எப்படி அறியும்? பிதா என்னை நேசிக்கிறாருன்னு கவலை இல்லாமல், என்ன நீங்கள் மட்டும் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கீங்க? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். மரண வாசல்ல போனாலும் சரி, மரண விளிம்பில் இருக்கிற நாளைக்கு மரணமா பிழைப்பனா சாவனா, அப்பமும் எனக்கு ஒரு பரமபிதா இருக்கிறான், நமக்கு ஒரு அப்பா இருக்கா. அவருக்கு சித்தமான நான் பிழைப்பேன். அவர் தம்முடைய நாமத்தை மகிமைத்திய மரணத்தின் மூலமாய் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா மகிமைப்படுத்துவாங்க. சில சமயங்களில் சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரை அப்படி நான் பார்த்துருக்கேன், ஆண்டவரே உமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறோம், இந்த அற்புதத்தை செய்து உமக்கு நாமத்துக்கு மகிமையை எடுத்துக்கொள்ளும். சொல்றது புரியுதா? உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறோம், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அற்புதத்தை நீர் செய்து உங்க நாமத்துக்கு மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும். வேணும்னா எடுத்துங்க, இல்லைன்னா போங்கன்னு அர்த்தம். அவருக்கு ஆலோசனைக்காரர்கள் சபையிலையும் நம்ம இருக்கோம், அவருக்கு ஆலோசனைக்காரர்கள். நான் மட்டும் அப்படி இருந்தேன்னா, நான் பார்க்குறேன், இப்படிதான் பார்க்குறேன். நான் மட்டும் டாக்டராக இருந்தேன்னா இப்படி பண்ணியிருப்பேன், அப்படி பண்ணியிருப்பேன், அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணியிருப்பேன்னு யோசிப்போம். டாக்டருக்கே டாக்டராக இருக்கும். அந்த குறை இந்த குறை அது இதுன்னெலாம் கண்டுபிடிப்போம், சொல்லுவோம். அப்படி செய்திருக்கலாமோ, இப்படி செய்திருக்க, நானாக இருந்தால் இப்படி செஞ்சுருப்பேன். தேவன் கோட்டை விட்டுட்டார்.
நான் அவருடைய ஸ்தானத்தில் இருந்தால் இப்படி செய்திருப்பேன், அப்படி செய்திருப்பேன், அவரை மாற்றியிருப்பேன், அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? முந்தி கொடுத்தா வச்சிருக்க வாங்கிறதுக்கு. எவ்வளவு அவிசுவாசமும் எவ்வளவு பெருமையுமான வாழ்க்கைன்னு பாருங்க. முந்தி அவருக்கு ஒன்று கொடுத்தோமா வாங்கிறதுக்கு, பெற்றுக்கொள்கிறதுக்கு? முந்தி அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கொடுத்தோமா? ஆண்டவரே, ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கு, உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறோம், தேவையான நீர் சுகப்படுத்தி காரியங்களை நன்மை செய்து என் கை நிறைய பணத்தை கொடுத்து உங்கள் நாமத்துக்கு மகிமை எடுத்துக்குங்க. கிறிஸ்தவர்கள் அப்படியெல்லாம் இல்லை. முதல்ல நம்ம பல சூழ்நிலையில் நெருக்கப்படுறோம். பணம், நமக்காக வாழ அதுதான் பாவமே. பாவம்னா என்ன? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் என்ன எழுதியிருக்கு? பாவம்னா ஒரே டெஃபினிஷன் தான். பாவம்னா பிழைத்திருக்கிறோள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக நம் சித்தம் செய்து நமக்காக வாழுகிறது தான் பாவம். பாவம்னா பெருசாகலாம் யோசிக்கணும். ரட்சிக்கப்பட்ட நாம், இயேசுக்காய் வாழ்வேன்னு வந்த நாம், அவரோட கூட மரித்தேன்னு சொன்ன நாம், அவரோட கூட அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல் இணைக்கப்பட்டேன்னு சொல்கிற நான், அவருடைய பிள்ளை என்று சொல்கிற நான், அவருடைய ஆவி எனக்குள் வந்திருக்கிறார், நான் மறுபடியும் பிறந்தேன்னு சொல்கிற நான், இப்போ எனக்குன்னு வாழுகிறேன் பாருங்க, அதுதான் பாவம். சத்தியத்தை உலகமே இல்லாம தான். மனுஷன் தனக்கென்று வாழுகிறது தான் பாவம். மனுஷன் தனக்கென்று வாழாமல் தன்னை ரட்சிக்க வந்த கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டு அவருக்கென்று வாழுகிறதுக்கு பேர் தான் நீதி, பரிசுத்தம். அதுதான். அப்போ ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்க? எப்படி நீங்கள் கடன் வாங்கிறது இல்லை? ஏன் போதும்னு இருக்கீங்க? ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? ஏன் நீங்கள் புருஷ மனைவியோட அன்பாக இருக்கீங்க? ஏன் இவ்வளோ எளிமையாக வாழணும்னு நினைக்கிறீங்க? ஏன் போதும்னு நினைக்கிறீங்க? ஏன் தீமை செய்கிறாங்க? ஏன் தீமை அவங்க எப்படி செஞ்சாங்க? ஏன் ஒன்றும் பண்ணுறதில்ல? வாழை மரத்தை வெட்டிட்டாங்க, ஒன்றும் சொல்கிறதில்ல. ஒரு துணி எடுத்துக்கிட்டாங்க, எப்போ இவனை இது எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படித்தான் எழுதியிருக்கு. ஒன்று வஸ்திரத்தை எடுத்தால் மேலங்கியும் விட்டு விடு. ஒரு மைல் கூப்பிட்டா என்ன சார் நீங்கள், அவன் தான் ஒரு பய கூப்பிடுறான்னா அவன் பின்னாடி ஒன்றும் தெரியாத மாதிரி போகிறீங்க. ஒன்றும் தெரியாமையே போகிறோம் இல்லை. ஆண்டவர் நம்முடைய குரு சொல்லியிருக்கிறார், அவர் என்னிலே அன்பாக இருக்கிறார், குமாரனை நேசித்தது போலவே என்னை நேசிக்கிறார். குமாரன் எப்படி இருந்தார்? பேதுரு எப்படி கூப்பிட்டாரு? இயேசு எப்படி கூப்பிட்டாரு? இங்கே வாங்க. சத்தமாக கூப்பிட்டாரு, இங்கே வாங்க. என்ன பேசிக்கிட்டு நாங்கள் என்ன நம்பிக்கையோடு இருக்கிறோம்? நீங்கள் ராஜ்யத்தை தருவீங்க, நான் ஏதாவது ஒரு மந்திரி ஆவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே வாங்க, எருசலேமுக்கு போகிறேன், சாக போகிறேன், பொழைக்க போகிறேன், குத்துவாங்க, கொலை பண்ணுவாங்கன்னு இருக்கீங்க. இங்கே வாங்க. இதுமே இப்படியெல்லாம் பேசக்கூடாது, வரக்கூடாது உங்களுக்கு சொன்னாரா? அதுக்கு ஆண்டவர் பதில் சொன்னது வேற விஷயம். இவ்வளவு ஒரு ஆட்டுக்குட்டியை பாருங்க, ஃபுல்லாக பேச முடியுமா நம்மகிட்ட? அத்தே கீறிடுவோம், கீரி. சகோதரி என்ன செய்யறது? தொலைஞ்சோம். அதோட புருஷன் பேசிட முடியுமா? மனைவி பேசிட முடியுமா? சகோதரன் ஒன்று சொல்லிட முடியுமா? என்னது? அவ்வளவுதான். இங்கே எப்பவுமே பிச்சுவா கிடந்துக்கிட்டே இருக்குல்ல, கோபம், எதிர்ப்புன்ற ஒரு பிச்சு எடுத்து ஒரே சோறு வாய மூடு, உனக்கு என்ன தெரியும்? அப்படிலாம் ஆண்டவர் இல்லை. அவரை தான் இப்போ கவனிக்கணும். நான் இளைப்பாறுதல் அடையணும்னா அவர் பிதா இருக்கிறாருன்னு எப்படி இருந்தார்? அப்பால போ சாத்தானே, பிதா இந்த பாதையில் என்ன, அப்படித்தான் அர்த்தம். அப்பால போ சாத்தானே, நீ மனுஷனு கேட்டதை சிந்திக்கிற, தெய்வத்துக்கு கேட்டதை சிந்திக்கல. மனுஷன் எப்படியெல்லாம் சிந்திப்பானே அது மாதிரி சிந்திக்கிற. மனுஷனு கேட்டு சிந்தித்து வாழுகிற எல்லாரும் ஆண்டவரை பொறுத்தவரை சாத்தானேன்னு தான் சொல்லுவாங்க. அப்பால போ சாத்தானே, நீ மனுஷனு கேட்டவளை சிந்திக்கிறார். மனுஷனுடைய கணக்கு கூட்டல் படி வாழுகிற, மனுஷனுடைய புத்தி, மனுஷனுடைய யோசனை, மனுஷனுடைய திட்டத்தின்படி வாழுகிற நீ என்னுடைய பிள்ளை இல்லை. அப்பால போ சாத்தான் எனக்கு தெரிச்சு போனான். அப்போ தான் தட்டி புரிஞ்சுது. மனுஷனு கேட்டவளை சிந்தி, மனுஷனு கேட்டவளை பேசித்து, மனுஷ மார்க்கமாய் நடந்து, மனுஷ மார்க்கமாய் சம்பாதித்து, மனுஷ மார்க்கமாய் குடும்பம் நடத்தி, மனுஷ மார்க்கமாய் பிள்ளைகள் வளர்த்து, மனுஷ மார்க்கமாய் மனுஷர்களைப் போல சிந்தித்து, மனுஷர்களைப் போல எதை செய்தாலும் சாதாரண ரட்சிக்கப்படாத மனுஷரை போல அல்ல. நாம் அப்படி இல்லை. நாம் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள். என்னுடைய வழி வேற, அவங்க வழி வேற. என் வழி தேவ வழி. என்னை மேலே இருந்து ஒருவர் அழைத்திருக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்கு? பரம அழைப்புக்கு பங்குள்ளோடாகிய
கீழே இருந்து அழைக்கலை, பாதாளத்திலிருந்து. அப்படி படிக்கக்கூடாது, அப்படி யோசிக்கக்கூடாது. நம்மை அழைத்தவர் எங்கே இருக்கிறார்? மேலே. நம்முடைய அழைப்பு என்னது? மேலே நோக்கி. எப்படி எழுதிக்கிறது? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நம்ம அழைப்பு எதை நோக்கி? நம்மளை அழைக்கிறவர் யார்? பரமன், பரமதேவன். சும்மா இந்த மண்ணுக்கு அழைக்கலை. இதில் கிளைச்சிக்கிட்டு அலையக்கூடாது, இதில் கிளைக்கணும். கோழியை பார்த்துருக்கீங்களா? நான் கவனித்து பார்த்தேன். கிடைக்குதா? என்னடா கிடைக்குது? இது எல்லாத்தையும் தள்ளிடுதுங்க. ஒரு கூட குப்பையை தள்ளி விட்டுட்டு கிளச்சிக்கிட்டு கிடக்கு. ஒரு கிறிஸ்தவன் அப்படி தான் இருக்கணும், கிளைக்கணும். எல்லாத்தையும் கிளச்சி தள்ளிடணும். என்ன எடுக்கணும்? கிறிஸ்துவை. குப்பையேவா தின்னுது? அது எல்லாத்தையும் கிடக்க பர 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 பரன்னு கிளச்சிக்கிட்டு கிடக்கு கோழி. அதுக்கு என்ன தேவையோ அதை தின்னுது. அது மாதிரி தான் ஒரு கிறிஸ்தவன் இருக்கணும். நாமளும் கிளைக்கிறோம் தான். நாம் கிறிஸ்துவை போல எதையும் பார்க்கிறவர்கள். உண்ணவும் உடுக்கவும் வீடு கட்டலை. எவ்வளவு பேர் என்ன கேட்டிருக்காங்க. இப்படியே சபான்னு இருந்தால் எப்படி? இப்போ என்ன வீடு? எனக்கு வீடு இருக்குது, எனக்கு வீடு இருக்கு. எங்க வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கோ இல்லையோ நிச்சயமும் கிடையாது. சும்மா சொல்ல முடியுமா? வீடு இருக்கு. கைவேல் இல்லாத வீடு இருக்கு. ஆண்டவர் எப்படி பிதாவை அண்டி கொண்டு வாழ்ந்தாங்க பாடும். 17ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 17 இப்படி தேவன் நம்மிலே அன்பா இருக்கிறது இந்த உலகம் என்ன செய்யணும்? அறியணும். இன்னொரு வசனத்தை வாசித்தீங்கன்னா 24ஆம் வசனம் எவ்வளவு அருமையாக எழுதியிருப்பாருங்க. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்மேல் அன்பாக இருந்தபடியினால். எப்போ அன்பாக இருந்தாங்க? பிதாவும் குமாரன் அன்பாக இருந்தாங்களா? எப்போ? எப்பவுமே அன்பாக தான் இருக்காங்க. அதில் ஒருவர் தான் குமாரனாய் வந்தார். நீர் என்னில் அன்பாக இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை. மகிமைன்றது ஒரு வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். அவர் நேச்சர், அவர் சுபாவம் அப்படின்னு சொல்லலாம். நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் யாரு? அது யாரு? நாம இல்லை. நாமேன்னு ஆரம்பிப்போம், பரவாயில்ல. சீசரு. அப்புறம் நம்ம எங்க? அதான் நம்ம முடித்தோம். பிதா தானே எடுத்து இயேசு இடத்துல நம்ம கொடுத்தாருந்தானே சொன்னப்போ நம்ம இல்லைன்னா அப்படி. நீர் எனக்கு நீங்கள் சொல்கிற கான்டெக்ட் சரிதான். ஆனால் நாம் படித்து நம்ம வேதத்தை அப்படியா புரிஞ்சுருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ளவா நம்மை வைத்திருக்கிறார். நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க. அவருடைய விருப்பத்தை பாருங்கள், இயேசுவின் விருப்பத்தை. அப்படி புரிஞ்சுருக்கோமா? நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். என்ன விருப்பம்? அவருடைய விருப்பம். நான் எங்கே இருக்கேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்கும்படி விரும்பி நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படி படி சொல்ல. நீர் எங்கே இருக்கிறீரோ நான் எங்கே இருக்கேனோ அங்கே அவர். ஏதாவது நம்பிக்கை வருதா? அப்படிப்பட்ட நம்பிக்கையோட உட்கார்ந்துருக்கிறோமா? தேவனை அறியலாம் நமக்கு இளைப்பாறுதலே இருக்காதுங்க. நமக்கு சும்மா இந்த அற்ப சொற்பமான இந்த உலகமே பெருசாக இருக்கும். திட்டாங்களேன்னு தான் நமக்கு சாகிற வரைக்கும் வயிறாங்க. நான் செத்தா கூட மூஞ்சில முழிக்கக்கூடாது. நீ செத்துட்டேனே யாரா உன்னை பார்க்க போறா? நீ பார்க்குறன்னு யாருக்கு தான் தெரியும்? செத்த பிறகு மூஞ்சில் செத்தா கூட மூஞ்சில முழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சொல்ல என்னென்னே பேச்சு இது? நீ செத்த பிறகு உன்னை யார் பார்க்குறான்னு அந்த அவ்வளோ வைராக்கியம். நமக்கு எப்படி வைராக்கியம்? சும்மா சாமானியப்பட்ட ஆள் நம்மளெல்லாம் நினைக்கக்கூடாது. நம்மளை பிற தொட்டா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். கேட்குறீங்களா? தொடலை. எல்லாம் நீங்கள் நடிக்கிறீங்க, நான் நடிக்கிறேன், நீங்கள் நடிக்கிறீங்க அப்படி வச்சு பிடிச்சனாலக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு துன்பமும் இருந்தாது. ஒருத்தர் ரியலாக நடந்தாருன்னு வச்சுங்க, சாப்பிட்டுடும். சும்மா எப்போ சாப்பையான ஆட்கள்லாம் நம்ம இல்லை. நம்ம அப்படிப்பட்ட கரைவிட்டு போனவர்கள். ஆனால் நம்மை ரட்சித்து கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். அவர் அடைந்த மகிமையை நாம் அடைய, அவர் இருக்கிற இடத்துல நம்மை கொண்டு போய் வைக்க. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர்
விரும்புகிறேன்னு சொல்லி நம்ம அழைத்திருக்கிறோம். எதை கொடுத்தாலும் நமக்கு சந்தோஷம் வராதுங்க. தயவுசெய்து வழங்கி. எத்தனையோ முறை வருஷங்களாக நான் கேட்டது தான் சொல்கிறேன். ஒரு குழந்தை தனியாக நிற்கிது, அழுதுகிட்டு நிற்கிது. ஒரு வந்து சும்மா ஆடி பாடி தமாஸ் பண்ணி பிள்ளைய சிரிக்க வச்சு பார்க்குறான். ஒரு ஆள் பையன் நிறைய பிஸ்கெட்டை வாங்கிட்டு அது வேணுமா இது வேணுமா இதெல்லாம் கொடுத்து பார்க்குறான். ஒருத்தர் வந்து இன்னும் வேஷமெல்லாம் போட்டு ஆடி பாடி கேட்குறார். அது ஆன்னு வாயவே மூடலை. கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தர் பொறி தட்டுது. இவங்க அம்மாவை அழைச்சிட்டு வந்துடுவோமே. அவங்க அம்மாவை கொண்டு வந்த உடனே அழுகையே நின்றுட்டு அவ்வளோ. நமக்கு கிறிஸ்து வந்தால் ஒழிய நமக்கு இளைப்பாறுதல் வராது. நம்ம அழுதுகிட்டே தான் இருப்போம். நிறைவே வராது, குறையாதான் இருக்கும். எதை பார்த்தாலும் குறை, எதை பார்த்தாலும் முறுமுறுப்பு, எதுலையும் திருப்தி இருக்காது. என்ன செஞ்சாலும் திருப்தி இருக்காது. காசு வந்தால் திருப்தின்னு நினைக்கிறீங்களா? அடுத்து நோய் வந்துடும். நன்றி சொல்லி பழகலனா, ஸ்தோத்திரிச்சு பழகலனா, காசு சேர்த்துட்டோம்னா செத்த நாளில் பறந்துடும். அப்போ என்னதான் திருப்தி? போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தி, அதுதான் ஆதாயம். அம்மாவை பார்த்தா தான், ஆண்டவர் உள்ள வந்தா தான், ஆண்டவருடைய ஆவி வந்தாதான் நிறைவு. இந்த உலகத்தில் எல்லா மனுஷரும் வெறுமையாய்த்தான் அழுகிறாங்க. சாப்பிட்டு பார்க்குறான், உடுத்து பார்க்குறான், அது செஞ்சு பார்க்குறான், இது செஞ்சு பார்க்குறான். ஒன்று நடந்த பாடு இல்லை. ஒன்றே ஒன்று, கிறிஸ்து வந்து விட்டால் அந்த இடம் நிறைவாயிரும். இல்லையா? இதுதான் ரட்சிப்பு. கிறிஸ்து ஒருவனுக்குள் வந்து விட்டால் நிறைவாகி விடுவான், இளைப்பாறுதல் ஆகி விடுவான். ஸ்தோத்திரம் பிதாவே, எனக்கு ஒரு பரம பிதா இருக்கிறார். இல்லைன்னா எல்லாம் அவ்வளவுதான். நமக்கு தெரியும். நம்மை நாமே நிதானித்து அந்த இயேசுவை நோக்கி, நமக்காக தம்மை தாமே பலியாக்கினவரை நோக்கி, அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒருவரை நோக்கி, உமக்குள் நான் இருக்கிற ஆண்டவரே, உங்க பிதா ஏன் பிதா, உமக்கு என்ன செய்தார் அது எனக்கு செய்வார், உம்மை காத்தவர் என்னையும் காப்பார், காலத்துக்கு முன்னே எனக்கு ஒன்றும் நடக்காது, உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடந்தால் போதும் ஆண்டவரே என்று இயேசுவை போல பிதாவே உம்முடைய சித்தமாகட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாகட்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல வாழ்வுக்கு பிதாவே இருந்து நான் வாழுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் சபையிலே நம்மோடு கூட ஒரு வாரமாய் 2 வாரமாய் தீர்க்கமாய் அவர் பேசியிருக்கிறார். நான் அல்ல அப்படின்னு யார் வர்றாங்களோ, நான் கேட்டதின் சுருக்கத்தை எனக்கு கடவுள் உணர்த்துறது என்னன்னா, நான் அல்ல ஆண்டவரே அப்படின்னு வர்றவங்க கிறிஸ்துக்குள் பத்திரமாய் இருக்கிறவர்கள். நான் அல்ல அப்படின்னு சொல்லாதவர்கள் கிறிஸ்துவுக்கு வெளியே எதையோ தேடுகிறவர்கள். அவர்களுக்கு இளைப்பாறுதல் இருக்காது. பிரதர் சொல்லி முடிச்சதாங்க. சின்ன பிள்ளையில நான் காரைக்காலில் காணா போயிட்டேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் சேர்ந்து வந்திருந்தோம். இப்போ நான் சின்ன பிள்ளை, எங்கள் அம்மா என்னை விட்டு இறங்கிட்டாங்க ஏதோ பொருட்கள் வாங்கிறதுக்காக. என்னை அழைச்சி வந்தவங்க உனக்காக தான் வாங்க போயிருக்காங்க, நீனும் இறங்கிட்டுன்னு இறக்கி விட்டுட்டாங்க என்ன. நான் அப்படியே அப்புறம் அழுதுகிட்டே அப்படியே அப்படியாந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து தேடி வந்துட்டேன். எப்படியே வந்துட்டேன். அங்கே அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் வந்துருந்து என்னை பார்த்து அவர்கள் தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்து வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என்னோடய அழுகையும் என்னோடய மன அந்த ஏக்கமும் நிற்கல. எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எங்கள் அம்மா போயிட்டேன் எங்கள் அம்மாட்ட. கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படி தான். நமக்கு எது இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ளே ஒரு நிறைவு இருக்குது. அதை பார்க்குற வரைக்கும் நமக்கு திருப்தி இருக்கக்கூடாது. அப்படி திருப்தி இருந்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம அவரை போல் நம்ம அடைய முடியாது. வேறு எது வேணாலும் நமக்கு கிடைக்கும், ஆனால் அந்த நித்திய ஜீவனும் திவ்ய சுபாவமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்காது. நான் கேட்டுட்டு இருக்கும்போது இப்படி தான் நான் கேட்டேன். முதல்ல மரித்து ஆண்டவர் உயிர்த்து எழும்போது மரியாள் வந்து அவரை சந்திக்கும் போது மரியாளிடம் தேவன் சொல்லுகிறார், நான் உன் பிதாவின் இடத்திற்கும் என் பிதாவின் இடத்திற்கும் நான் ஏறி போகிறேன், உங்கள் தேவனிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் நான் போகிறேன். நம்மை அப்படி ஆண்டவர் கமிட் ஆகி அவரோடு கூட சேர்த்து கொண்டார். ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்து முடித்து ஒரு வாழ்க்கையை வைத்த பிறகு அது நமக்கு எவ்வளோ ஒப்புரவாய், எவ்வளோ அந்த பிதாவுக்கும் அந்த பாவத்துக்கும் பரிசுத்தத்திற்கும் இடையே அவர் இருந்து மத்தியஸ்தராய், புது உடன்படிக்கை மத்தியஸ்தராய் அவர் வந்து அவருடைய நீதியை இங்கே பூமியிலே நிறைவேற்றி நம்மை அவரோடு கூட சேர்த்த அந்த ஒரு உணர்வு நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தரும். அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு ஒன்றுமே நம்மை கிறிஸ்துக்குள்ளே நம்மை பத்திரமாய் நடத்தாது. ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நான் கடந்து போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்தில், அப்பொழுது சிறு பிள்ளைகள் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். அப்போ இருந்த சீசர்கள் மாம்சமாய் வெளிப்பட்டதுனால கிறிஸ்துவனுடைய அந்த சிந்தையை புரிந்து கொள்ளாதவர்களாய் வந்த பிள்ளைகளை அழைத்து வந்தவர்களிட அவர்கள் அதட்டுறாங்க. இயேசு அதை கண்டு விசனம் அடைகிறார். விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொல்கிறார். எவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஆவி சீசர்கள், அவரோடு கூட இருந்த சீசர்களுக்கு புரியவே இல்லை. சின்ன பிள்ளைங்களை அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. இல்லை, தேவனுடைய ராஜ்யம் அவர்களை போல இருக்குன்னு ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு முறை சீசர்களிடத்திலே பரலோகத்தில் யார் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. சின்ன பிள்ளையை, அப்பொழுதும் சின்ன பிள்ளையை அழைத்து, இவனை போல் தன்னை தாழ்த்தாதவன் அங்கே இருக்க மாட்டான், அவன் பெரியவனாக இருப்பான்னு ஆண்டவர் சொல்கிறான். தாழ்த்துகிறவன், அவனுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சீசர்கள் தேவனை புரிந்து கொள்ளாதனால அவர்கள் மேல் விசனம் அடைகிறார். விசனம் அடைந்து, என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்க, சின்ன பிள்ளை வர்றதுக்கு இடம் கொடுங்க, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஒரு சிறு பிள்ளையை போல் தாழ்த்துகிறவர்கள். யார் போய் ஆண்டவரை அப்பாவை அண்டிக் கொள்வா அப்படின்னா, வளர்ந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ஒருபோதும் அப்பா அம்மாவை அண்டிக் கொள்ள மாட்டாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு வளர்ந்தவர்களாக இருந்தாலும் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்களோ அவர்கள் மாத்திரம்தான் சேஃபாய், ஒரு சந்தோஷமாய், இளைப்பாறுதலாய் அப்படி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும். எனக்கு என்ன தேவைன்னு என்னோடய வாயிலிருந்து வார்த்தை பிறக்க முன்னே என்னுடைய தேவைகளை அறிந்தவர் எனக்கு முன்னே இருக்கிறார். அவருடைய கரத்தை பிடித்து நான் சந்தோஷமாய் பத்திரமாய் போய் சேருவேன். அவர் எனக்கு கொடுக்க வேண்டியதை நிச்சயமாய் கொடுப்பார். ஒருவேளை நான் எதிர்பார்த்தது போல இருக்காது, அவர் எதிர்பார்த்தது போல அவரை சந்தோஷப்படுத்துறது தான் இருக்கும். இப்படி தான் பிரியமான பிள்ளைகளைப் போல அவர் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை வைத்து பிரியப்படுத்த விரும்புகிறாரோ அப்படியே நம்மை அவர் அர்ப்பணிக்கும்படிக்கு தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். புதன்கிழமை ஒரு சில வார்த்தைகளை சகோதரர்கள் பகிர்ந்து கொண்டாங்க, எனக்கு உற்சாகமாக இருந்துச்சு. தொடர்ந்து அந்த வார்த்தை இதில் இருக்குது. அப்படி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கையை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சீசர்களுக்கு இது புரியல. அந்த ஆவியோடு நாம் நடந்து அவரை போல மாறும்படிக்கு தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துகிறார். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அநேக முறை நம்ம கேட்டு 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 மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம். அதற்கு இயேசு, நீ நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே, உபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, வஞ்சனை செய்யாத, தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்கிற கற்பனை அறிந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்குறான். அதற்கு அவன், போதகரே, இதெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து நான் கை கொண்டு வருகிறேன். இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குது, நீ போய் உனக்கு உண்டானதை எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து வா, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறான். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் அந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்து துக்கத்தோடையே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ அரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். சீசர்கள் அவருடைய வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அரிதாக இருக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மேல்னா நான் அதை படிக்கும்போது எனக்கு அப்படி தான் ஆண்டவர் உணர்த்துறாங்க. நம்முடைய ஐஸ்வர்யம்னா நம்மளோட மனசு எங்கே இருக்கோ அங்கே தான் நம்மளுடைய இருதயம் இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கோ நம்ம இருதயம் எங்கே இருக்குது. நம்ம பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்னா நம்மளுடைய இருதயம் பரலோகத்தை நோக்கியே இருக்கும், அவரை நோக்கியே இருக்கும். அந்த இடத்துல சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் நமக்கு நிச்சயமாக இருந்தாலும், நான் அல்ல, எனக்கு உண்டானது அல்ல. இவர் இந்த மனுஷன் சொல்கிற, அவர் வந்தது எல்லாம் சரிதான், நானும் அப்படி தான் சபைக்கு வர்றேன். ஓடி வந்து உற்சாகமாய் முழங்கால் படியிட்டு, ஒரு வியாதியில் தேவை உள்ள வந்த கூட ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு அப்படி வந்தானான்னா சந்தேகம்தான். ஆனால் அவன் ஓடி வந்து முழங்கால் படிட்டு நித்திய ஜீவனை அடைந்திருக்க, இந்த பரலோக ராஜ்யம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இந்த நித்திய ஜீவன் வேணும், நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் சொல்லாமல் சொல்கிறான். அவன் சரியாய் அறிந்திருந்த ஒரு விஷயம், நீ நல்லவர். ஆண்டவர் அவனை சொல்கிறான், இல்லை, மாம்சத்தில் வெளிப்பட்ட நான் உன்னை போலதான் இருக்கிறேன், நான் நல்லவன் இல்லை, பிதா தவிர வேற ஒரு நல்லவர்னு வெளிப்படுறான். அவன் சொன்ன நீதிகள் எல்லாம் வெளியரங்கமான நீதி. அது மோசையின் கட்டளை. வெளியரங்கமாய் நாம் எல்லாரும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சில காரியங்கள் தான். உபச்சாரம், கொலை, களவு, வஞ்சனை, தாய் தகப்பனை கணம் பண்ணுறது, இது எல்லாம் எல்லாருக்கும் காட்டிட முடியும். ஆனால் இருதயத்தில் மறைஞ்சிருக்கே ஒரு விஷயம்,
அது கிறிஸ்து போல இருக்கான்னு ஆண்டவர் நம்ம இருந்து அன்பு கூர்ந்து அதை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அதற்கு ஒப்பு கொடுத்தவன் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். ஆகா ஆண்டவரே, அந்த பாட்டில் நீங்கள் கையை விடாது, அது என்னோட சீக்ரெட், அது நான் அப்படின்னு நினைக்கிற எந்த மனுஷனும் நித்திய ஜீவன் அடைய முடியாது. அவன் வந்த ஸ்பீடோடு அப்படி ஓடிவிட்டான். அவன் மனமடைந்து துக்கத்தோடே போயிட்டான். ஆண்டவர் அன்பு கூர்ந்து நம்மிடத்திலும் என்னிடத்திலும் இப்படி தான் ஒன்று சொல்கிறாங்க. என்னை போல என்னுடைய ஆவியிலே என்னை போல பிதாவுக்கு பிரியமாக இருக்க விரும்புறியா? எனக்குள்ளே பத்திரமா நீ இரு. அப்படி நீ இருக்க விரும்பணுன்னாக்கா நான் இல்லைன்னு அப்படி வந்து இரு. அப்படி இருந்தோம்னா கிறிஸ்து சர்ற அந்த நித்திய ஜீவனை நம்ம வெளியரங்கமான எந்த நீதியையும் கொண்டு போய் ஆண்டவருக்கு நேராக நான் தகுதின்னு நிப்பாட்ட முடியாது. அவர் நமக்கு விரும்புகிற தகுதியை நாம் உணர்ந்தால் மாத்திரமே அவருக்குள்ளே நாம் பத்திரமா இருப்போம். ஆண்டவர் அப்படி தான் சொல்லி நம்மை நடத்த விரும்புகிறேன். இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம். அநேக முறை நாம் கேட்டு ஆண்டவர் நமக்கு உணர்த்திய வார்த்தை தான். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் இடரலையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். தேவனிடத்தில் இடரல் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக இந்த பாக்கியமான வாழ்வுக்கு நமக்கு கைகூடாது, நமக்கு நிச்சயம் முடியாது. கூட இருந்த சீசர்களுக்கு ஆண்டவருடைய ஆவி தெரியல. ஆனால் தேவன் அவர்கள் பார்த்து விசனம் அடைகிறார். அவர்கள் என்னுடைய ஆவியை நீங்கள் புரிஞ்சிங்கன்னு சொன்னார். கிறிஸ்துவின் இருந்த சிந்தையே நமக்கு இருக்கணும். கொலேசியரில் வாசிக்கிறது போல நமக்கு கீழான அப்படி காரியங்களே இல்லை. மேலானவைகளை நோக்கி பார்க்கும்படிக்கு, உன்னதத்தில் அந்த ஐஸ்வர்யத்தை பார்க்கும்படிக்கு, அவரை போலே மாறும்படிக்கு தான் தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை கையெழுத்திருக்கிறார். நம்ம அப்படியே கடந்து வந்தது நம்ம உட்காந்து பார்த்தோன்னா இது எனக்கு சாத்தியமா, இது எனக்கு ஒரு பாக்கியம் எப்படி கிடைச்சிது அப்படின்னாக்கா அந்த நித்திய ஜீவனுக்கு பங்கு அவரிடத்திலிருந்து. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நான் சொல்கிறது ஒன்றுமே இல்லை. அதே போல் அவருடைய நாமத்தை மகிமைப்படணும் அப்படின்னு சொன்னாக்கா நான் சொல்கிறது ஒன்றுமே இல்லை. எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே. அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது கிறிஸ்துக்குள்ளே சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துக்குள்ளே நம்ம இல்லைன்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு சந்தோஷம் இருக்கும், ஒரு நாளைக்கு துக்கம் இருக்கும். அது துக்கம் வந்துச்சா, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு துக்கம் இருக்கா, எல்லாத்தையும் அவருடைய பாதத்திலே வச்சுட்டு இளைப்பாறுதலுக்கு திரும்புங்கன்னு சொல்கிறாங்க. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருன்னு சொல்கிறார். உங்களுடைய கவலை எல்லாம் சுதந்திரத்தோடு அவருக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறார். அப்படி தேவன் சொல்லி அவருக்குள்ளே ஒரு இளைப்பாறுதலாய் ஒரு நல்ல ஒரு கிருபை நிறைந்த அந்த கிருபா பாத்திரங்களாய் ஆண்டவர் சொல்லி நம்மை அழைக்கிறார். அவர் சொல்கிறார், என்னிடத்தில் இடரெல்லாம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்ல, என்னிடத்தில் இடரெல்லாம் இல்லாத மனுஷன் பாக்கியவான். இந்த வார்த்தை இங்கே காண்டஸில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் ஆள் அனுப்புகிறார். வருகிறவர் நீதானா இல்லை வேற யாராவது வர காத்திருக்க வேண்டுமா? எவ்வளோ காரியங்கள் கேட்ட பிறகும் இப்படி வரும்பொழுது ஒரு இடரல் உண்டாயிருக்கு, அப்படி யாரும் ஒருபொழுதும் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லி அநேக காரியங்களில் சொல்லிட்டு வரும்பொழுது 25 வசனத்தில் அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவர்களுக்கு ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஞானியாக இருந்தோம்னா நான் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருப்போம், கல்விமானாக இருந்தோம்னா நான் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருப்போம். எனக்கு நான் ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தோம்னா அவருடைய கையில் எல்லாம் தெரிஞ்சு எல்லா நீதியை நான் நிறைவேற்றேன்னு வந்தாலும் அவர் சொல்லுறதை கேட்டு அன்பு கூர்ந்து சொல்லுறதை கேட்க என் மனசு அது ரெடியாக இருக்காது. நான் மறைச்சி வச்சிருக்கிற ஒன்றை தேவனிடத்தில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அது ஆசீர்வதிக்கப்படும். அது முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட அது பின்னாடி தித்திப்பாய் சந்தோஷமாயிருக்கும். ஆண்டவர் அப்படி தான் நம்மை சொல்லி நடத்த விரும்புகிறாங்க. ஆம்பிதாவே, இப்படி செய்வது உங்களுடைய திருவுளத்திற்கு பிரியமாக இருக்கிறது, இது உங்களுக்கு சந்தோஷப்படுத்துது. சகலமும் என் பிதாவினால் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. பிதா தவிர குமாரனும், குமாரனை தவிர குமாரனை அவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவரை தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறிய முடியாது. ஆண்டவரை சொல்லிட்டு வருத்தப்பட்டு பாத சோம்பொருள் நீ எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் எப்படி வரணும்னா, நானும் ஒரு ஆளுன்னு இல்லை, என்னால் முடியாத ஆண்டவரே, என்னால் இந்த இளைப்பாறுதலுக்கு திரும்பவே முடியல அப்படின்னு உண்மை சார்ந்து கொள்ளும்படிக்கு, உண்மை பின்பற்றும்படிக்கு, உம்மிடத்தில் வாழ்வு நித்திய ஜீவவசனம் உம்மிடத்தில் உண்டே ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? பேதுரு கண்ட அந்த வெளிப்பாடு போல அப்படி ஆண்டவர் விரும்புகிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கற்றுக் கொடுக்கிறவனாய் வந்திருக்கிறேன். பூமியிலே ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறவனாக வந்திருக்கிறேன். நான் அப்படி இதோ இப்படி நடக்கட்டும் அப்படின்லாம் சொல்ல வரல. அதனால தான் இப்போ கேட்டது போல தேவன் இப்போ ஆவியா எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஆனால் மனுஷனா ஒரு இடத்துல இருந்தார். அவர் மனுஷனுக்கு பயந்து ஒரு சில காரியங்களை நிறைவேறும் வரைக்கும் தன்னை மறைத்து கொண்டவராக இருந்தார். ஒருபொழுது அவரை பிடிக்க வரும்போதுக்கு ஆண்டவர் மறைஞ்சிட்டாங்கன்னு இருக்கு. ஏன்னா அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவருடைய நீதி அங்கே முழுசாக நிறைவேறாது. அப்படி தன்னை காரியங்கள் எல்லாவற்றையும் தந்து நமக்கு இளைப்பாறுதலையும் நித்திய ஜீவனையும் தர அவர் விரும்புகிறார். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. நான் கற்றுக் கொடுக்கிறவனாய் பூமிக்கு வந்திருக்கிறேன். இளைப்பாறுதலும் நித்திய ஜீவனும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானம் என்னிடத்தில் உண்டு. அதை நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. அதை எப்போ கற்றுக்க முடியும்னா, நான் கேட்டது போல் நான் அல்ல அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் கைக்குள்ளே
என்னுடைய கைக்குள்ளே அடங்கியிருங்க, நான் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவேன்னு சொன்னது போல தேவனுடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கிறவர்களாக இருக்கணும். அவரோடு கூட இருந்த சீஷர்கள் அவருடைய ஆவியை புரிந்து கொள்ளாத, அவர் என்ன சித்தமாக இருக்கிறாருன்னு தெரியாமல் கூட இருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போது தேவனுடைய ஆவியினால் நிறையப்பட்ட அவருக்கு பிரியம் என்ன அப்படின்னு நம்ம எப்போதும் கேட்டு பார்த்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் அதிலே பிரியமாக இருக்க விரும்புவோம். ஆமாம். கேட்ட எல்லா வார்த்தையும் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். நம்ம போன வாரத்துலேருந்து கேட்டுட்ருக்கோம், ஆண்டவர் நான் எவ்வளவா ஆண்டவர் நம்ம பிரியப்படுத்துகிறோமா? உண்மையிலே நான் போன வாரத்துலேருந்து அப்படி தான் யோசிச்சு பார்க்குறேன். ஆமாம் ஆண்டவரே, நான் உங்களை பிரியப்படுத்துகிறேண்ணா. இந்த பூமியில் மனுஷனா எனக்கு கொடுத்துருக்க சூழ்நிலையில் உங்களை நான் பிரியப்படுத்துகிறேன் ஆண்டவரே. உண்மையிலே அப்படி தான் நம்ம ஒவ்வொருவரும் அப்படி தான் நிதானிச்சு பார்க்கணும். நான் ஒரு வசனம் படிச்சுக்கிறேன். லூக்காதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். ஆண்டவர் அப்படி தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாங்க. எனக்கு அதை படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷம்தான் எனக்கு. ஆமாண்டவரே, நான் அப்படி உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னா ஒரு பூரணமாக ஏதோ எனக்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன். இதை படிக்கும்போது 21ஆம் அதிகாரம் 1லேருந்து படிக்கணும். அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கையை போடுகிறதை கண்டார்கள். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவர் அதை திரும்ப சொல்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டானதை எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். உண்மையிலே அப்படி தான் நம்ம இருக்கணும். அப்படி தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, கேட்குறோம்ல ஆண்டோட வார்த்தை எப்படி தான் நம்ம காதில் கேட்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படி தான் இருக்குது. ஏதோ ஒரு சாக்கு போக்கு இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு சூழ்நிலை வேலை இல்லை ஆண்டவரே, நிச்சயம் இல்லை, அதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கிறதே இல்லை. நிச்சயம் என்ன கேட்டாலும் அதான் சொல்லுவேன். அப்படி தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, போன வாரம் பார்த்தீங்கன்னா அம்பாவத்தூர் தாண்டி கந்தம் மூடிட்டு 6 மணி ஆகிட்டு 6:15 ஆகிட்டு. ஆனால் வேலை கொஞ்சம் செஞ்சால் முடிச்சிடலாம், ஓகே தான். ஆனால் சார் அதான் சொல்லிட்டு இன்னைக்கு இதை முடிக்கணும், நாளைக்கு அதை முடிக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாங்க, இதை முடித்து என்ன செய்ய போகிற பண்ணி, எப்படி இருந்தாலும் நாளைக்கு பக்கத்தில் வரதான் போகிற. ஆமாம் ஆண்டவரே, இதில் பேலன்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் போகிறேன். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வரும் இருதயத்தில். ஏன்னா ஒரே சம்பளத்தில் முடியும், நாளைக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும், நிறைய ஒரு யோசனைலாம். ஆமாம் ஆண்டவரே, உண்மையிலே ஆண்டவர் வார்த்தையை நம்ம ஆழமாக புரிஞ்சோம்னா, கார்த்தையை நல்லா கேட்டோம்னா, ஒரு கிறிஸ்தவன் நஷ்டப்படணும். ஆண்டவரோட வார்த்தை எனக்கு அப்போ தான் கேட்குது, உண்மையிலே நஷ்டப்படணும். அப்படி தான் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆமாம் ஆண்டவரே, நான் என்னத்தை இழக்கிறேன், ஆண்டவர் அப்படி தான் என்னை பார்க்குறாங்க, உத்து பார்க்குறாங்க. ஆண்டவர் மேலே இருக்காங்க. அந்த வார்த்தையில் நம்ம திதானிச்சு பார்க்கணும். நான் அப்படி தான் பார்க்குறேன். உண்மையிலே நான் இந்த வெல்டிங் வேலை செய்யறதுனால உயரத்தில் அதிகமாக ஏறுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொருள் காணா போயிடும், சின்ன ஒரு ஸ்பானர் ஏதாச்சும் ஒரு மூலையில் கிடக்கும். அப்போ பார்த்தா மேலே இருக்கிற நீ ஏறி அங்கே பாருன்னு சொல்லுவோம். நான் சொல்லியிருக்கேன் நிறைய, மேலேருந்து பாரு, நிச்சயம் அது காலில் விடும். அப்படி தான் நம்மளை பார்க்கணும். ஆண்டவர் எவ்வளவா கருத்தாக நம்மளை நோக்கி பார்க்குறாங்க. மேலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததை சொல்கிறேன், எல்லாம் சின்ன ஒரு பொருள் கூட தெரியும். அப்படி பார்க்கணும். கீழே இருந்து பார்த்தா எதுவுமே தெரியாது, பக்கத்து காலில் தான் கிடக்கான தெரியாது. அது இப்போ ஆண்டவர் அப்படி தான் நம்மளை ஒவ்வொருவரையும் அப்படி விட்டு பார்க்குறாங்க. நம்ம இருதயத்தை இவன் நமக்குன்னு பிரித்து எடுத்துருக்கானே, நமக்காக எவ்வளவா நம்மளை ஒடுக்குறோம். ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாங்க. சும்மா சால் சாப்பு காரணம் இதனால தான் ஆண்டவரே உடம்பு சரியில்லை, அவருக்கு தெரியாதா? நம்ம சொல்லணுமா வாய் திறந்து? நான் அப்படி தான் பார்க்குறேன். சொல்லணுமா? அவர்னா ஊமையா இல்லை கல்லா மண்ணா எனக்கு தெரியல. ஆண்டவர் நான் அப்படி தான் கேட்டு பார்க்குறேன். இல்லை ஆண்டவர், நிச்சயம் இல்லை, எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. என் உச்சந்தலைமை உள்ளங்கால் வரையும் உங்களுக்கு தெரியும். நான் என்ன எடுத்து வைக்க பார்க்குறேன் உங்களுக்காக, ஒரு ஸ்டெப்பு நான் எப்படி உங்களுக்காக எடுத்து வைக்க பார்க்குறேன். அப்படி தான் இதுலேருந்து இவ்வளோ தன் வறுமையிலிருந்து ஜீவனத்துக்கு அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு அந்த கொடுத்துட்டா ஒன்றும் கிடையாது. அதான் விசுவாசம், அதான் அன்பு, பூரண அன்பு. எனக்கு இதை படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஆமாம் ஆண்டவரே, அப்படி தான் இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ எடுத்து வச்சு நாளைக்கு ஆண்டவர் இந்த வனாந்தரத்தை வாழ்க்கையில் நடத்தி வந்தாங்களே அடிமைத்தனத்தில், அப்போ எடுத்து வச்சுட்டாங்க. நான் அதை படிக்கும்போது அப்படி தான் பார்த்தேன். அந்த கூடையில் மண்ணை எடுத்து வச்சுட்டாங்க, அதெல்லாம் கெட்டு போனது. ஆமாம், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அப்படி தான். நான் என் பெரிய பொண்ணுகிட்ட ஒரு வசனம் படித்து காமிச்சேன். அப்புறம் படித்து காமிச்சு நான் மணந்துருப்பேன் அதை பார்த்து. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிங்கள், இது கர்த்தருக்கு நியாயம்னு போட்டு என் பிள்ளைகிட்ட போய் காட்டுறேன். எவ்வளோ இருதயத்தில் கடின உள்ளவனாக்குற பாருங்க. ஆண்டவர் எனக்கு படுத்துனாங்க, நீ எனக்கு பிள்ளை தான்டா, அதுதான் உனக்கு தான் அந்த வசனம் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. ஆமாண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன்.
அது என் பிள்ளைக்கு மட்டும் சொல்லிட்டு நான் அப்படி ஒதுங்கிக்க பார்க்குறேன். இது என்னமோ பிள்ளைக்குன்ட்டு. அப்போ நான் யார்? கடத்தியானா? இல்லாண்டரே, நான் உங்கள் பிள்ளாண்டரே, உங்களுடைய சொந்த ரத்தத்தினால மீட்டு கொண்ட பிள்ளை நான் எனக்கு படிக்கிற பட்சாதான் நான் ஆண்டவரே, இதுதான் நியாயம். உண்மையிலே அதுதான் நியாயம். அதுக்கு ஒன்று நம்ம மிஞ்சி செய்கிறோன்னா அதுதான் நம்மளுடைய சுயநீதி. இப்போ கேட்குறோம்ல, சுயநீதி, நமக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் அப்படி தான் வரும். உண்மையிலே அப்படி ஒரு காலமும் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்ட்டு தன்னை கொடுத்துடணும். தன்னை வச்சுக்கிட்டு கொடுக்குறதுல ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாங்க. ஒன்று இருக்குன்னு எடுத்து கொடுக்குறோம்னா கொஞ்சம் அது எல்லாரும் செய்கிறது, உலகத்தை கூட செய்கிறாங்க. நான் எவ்வளோ உலகத்தாட்ட பழகிற போது நான் எப்படி என்னை காட்டுறேன். நேற்று கூட ஒரு காரியம் நடந்தது கடையில். எப்படி சொல்கிறது, இப்போ இந்த ஒரு வேலைக்காரன் செய்யும்போது அந்த பொருள் நிறைய கிடக்கு. அப்படியே கண்ணுக்கு எப்படி தோணும், 1000 நினைப்பு வரும். இதை எடுத்து வீட்டுக்கு இதை செய்யலாமே போட்டாங்க. அப்படியே எப்படி ஆண்டவரை என்ன நம்பியா அப்படின்னா, சார் இதை இறக்கி வச்சுக்க, ஏன்னா இது போயிட்டு நான் அடுத்து உனக்கு வேலை இருக்காது, இது நிறைய உணவு நடிச்சு நீ கடையில் வச்சுக்க, நான் சொல்கிறப்பெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி பொருளை உணவு இறக்கிட்டாங்க. ஒரு அண்ணா கல்லில் வேலை செய்கிறான்னு கேட்குறாரு, நிறையா இருக்க, நான் எடுத்துகிட்டு போட்டுமா? இல்லை, நான் அப்படி செய்யக்கூடாதுண்ணா, நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும், அப்படி செய்யக்கூடாது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இவ்வளோ உத்தமமாக இருக்கக்கூடாதுங்க, இவ்வளோ உத்தமமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். அவருக்கு நான் நிறைய பேசுன்னு நினச்சேன், ஆனால் காரியங்கள் எனக்கு வேலை சூழ்நிலை அப்படிங்கிறப்ப சொல்ல முடியல. பக்கத்தில் நிறைய ஒரு காதுகிட்ட அப்படி வாயை திறந்தான், இருந்தாலும் அவர் சூழ்நிலை வேறு மாதிரி அந்த நேரத்தில் அப்படி சொல்ல முடியல. அப்படி தான் நான் இன்னொரு வசனம் கூட போன வாரம் போது படிச்சு காமிச்சாங்க, எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது பிரதானிகளும் சேதாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்திரம் தேடினார்கள். உண்மையிலே நான் என்ன அப்படிதான் பார்க்குறேன், இதெல்லாம் படிச்சுட்டு. இதுக்கு முகாந்திரம்லாம் தேட வேணாம், மனுஷனே நம்மளை ஈஸியாக குற்றப்படுத்த முடியும். மனுஷனே, பக்கத்துட்டு மனுஷனே சொல்ல முடியும். அப்படி நான் என்ன பார்க்குறேன்னா, ஆண்டவரே சும்மா வாய்க்கும் கைக்கும் சொல்லிட்டு கூடாதுங்க. நான் ஆண்டவர் அப்படிதான், நான் திரும்ப அப்படிதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்லை ஆண்டவரே, சும்மா வாய்க்கும் கைக்கு கிறிஸ்தவனா நான் இருக்கக்கூடாது. என்ன நீங்கள் நடத்துகிற விதத்தில் எவ்வளவா நான் என்னை தாழ்த்துறேன், ஏன்னா நான் எவ்வளோ உடைக்க பார்க்குறேன். ஆண்டவரே, உங்களுக்காக ஒரு படி நான் எவ்வளவா எடுத்து வைக்க பார்க்குறேன். உண்மையில ஆண்டவர் அப்படி தான் மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா நம்ம வாய்க்கும் கைக்கும் நானும் சபைக்கு போகிறேன் அப்படிலாம் சில இடத்துல சொல்கிறதே வெக்கமாக இருக்குது. உண்மையில் அப்படி தான், அதான் உண்மை. சபைக்கு போகிறேன்னு சொல்கிற, இப்படி சொல்கிற காரியங்கள் நான் பார்க்குறது தான் சொல்கிறேன். உண்மையில் நான் கடந்து போகிறதான் சொல்கிறேன். ஒரு அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு வயசான பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த சபைக்கு அனுப்புனதே உன்னை தப்பு அப்படின்னு ஒரு பேசிட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன சண்டையில் அந்த சபைக்கு உன்னை அனுப்புனதே தப்பு, ஏன்னா நான் அப்படி நீதியாக அப்படி நடக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் அப்படியே நீனா ஏசுவா, நீ மட்டும்தான் ஏசுவா அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. நான் சொல்கிற புரியுது அவங்களுக்கு? புரிய தெரில எனக்கு. உன்னை அந்த சபைக்கு அனுப்புனதே தப்பு அப்படின்னு காரியங்கள் அப்படியே வெளிப்படுத்தி அவங்க. ஆமாண்டவரே இருக்கட்டும், நெருக்கப்பட்டான்ட்டு குத்தப்பட்டோம், நான் எவ்வளோவா நான் உங்களுக்குன்னு ஒப்பு கொடுக்குறாண்டவரே அப்படின்னு முகாந்திரம் தேடுறாங்களா நம்மளை பார்த்து? என்ன சபைக்கு போகிறாங்க, ஓடிட்டே இருக்கிறாங்களே, வாரத்தில் 3 நாள் 2 நாளில் குடும்பமாக போகிறாங்க, வெள்ளிக்கிழமை போகிறாங்க, காரியங்கள்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை எவ்வளோவா பார்க்குறாங்க. ஆயிரங்கன்னு இப்போ நான் கேட்குறோம்ல வார்த்தை, எத்தனை கண்கள் நம்ம நோக்கி பார்க்குது. ஆண்டவரே பார்க்கட்டும் ஆண்டவரே, நான் உங்களுக்குன்னு பிரியமாக ஓடுறேனா, ஏதோ மனுஷனுக்குன்னு ஓடுறேனா? அப்படி தான் என்னென்னு அப்படி தான் பார்க்குறேன். மனுஷனுக்குன்னு ஒரு காரியம் செஞ்சு, மனுஷனுக்குன்னு ஒன்று செஞ்சு, கடைசியில் அந்த நான் வெள்ளிக்கிழமை கேட்கும்போது எனக்கு அப்படி தான் உற்சாகமாக இருந்துச்சு. ஆமாண்டவரே, மனுஷனை பிரிச்சப்படுத்தினா அந்த மனுஷங்க எல்லாம் தாழ்த்தப்படும். ஆமாண்டவரே, ஒரு காலமும் எல்லா மனுஷனும் பொய்யன். ஆமாம், நான் இப்போ போய் என் வீட்டில் மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இப்படி காரியங்கள் இருந்தான். ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் மனுஷனுக்குன்னு ஒரு ஓட்டம் ஓடினீங்கன்னா சொல்லிட்டாங்களே இதை செய்யணுமே, இல்லை ஆண்டவரே அப்படி நான் ஒரு காலமும் அப்படி கூடாது, நிச்சயம் அப்படி கூடாது ஆண்டவரே. உங்களுக்குன்னு நான் என்ன செய்கிறேன் பார்க்குறேன், இருக்கிறதுலேருந்து கொண்டு கொடுக்குறேன்னா, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை நான் வரேனா உங்களுக்காக. அப்படி தான் ஆண்டவர் பார்க்குறாங்க நம்ம இடத்துல. ஒரே ஒரு வசனம் மட்டும் முடியும். ஆபிரகாம் உண்மையிலே சந்தோஷப்படுத்தினார். உண்மையில ஒரு நிறைய அநேக காரியங்கள் இருக்கு. நான் ஒரே ஒரு காரியம், 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம், நம்ம அடிக்கு வரம் படித்தது தான். அதனால தான் சொல்லும்போது கூட இப்போ அடிக்கு வரும்போது படித்ததான், அடிக்கு வரும்போது படித்ததான்னு சொல்லிட்டு நம்ம அந்த வார்த்தை வசனங்கள்லாம் ஆண்டோட வார்த்தை. அதை நம்ம எப்படி சொல்கிறோம், சும்மா அப்படியே உட்காந்துட்டு போகிறோம். எப்போ முடியும் காரியங்கள், எப்போ மணி ஆகிட்டு இத்தனை மணிக்கு இந்த படத்தில் முடிப்பாங்க, இத்தனை மணிக்கு முடியும், இல்லை ஆண்டவரே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நான் கேட்குறேன். ஏன்னா மனம் திரும்ப ஒரு காரியங்கள் அநேகா இருக்கு ஆண்டவரே. எனக்கு எவ்வளோ கடினமாக இருக்கேன் இருதயத்தில்.
அப்படின்னு இருந்தால் தான் அவரை சந்தோஷப்படுத்த முடியும். உண்மையில போன வர கேட்கும்போது தான் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறோமா இல்லை மனுஷரை சந்தோஷப்படுத்த பார்க்குறேன். எனக்கு அந்த வார்த்தை இன்னும் ஆழமாக இருக்குது. ஆமாண்டே, இன்னும் நான் உங்களை எவ்வளோவா சந்தோஷப்படுத்தணும். எனக்குன்னு இருக்கிற ஓட்டத்தில், எனக்குன்னு நிற்கிற சூழ்நிலை எனக்குன்னு கொடுத்துறீங்களா ஆண்டவரே, அதில் நான் உங்களை எவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறேன் கேட்டோம்ல. அதே மாதிரி கொடுத்துருந்தா, இப்படி ஒரு அப்பாவை எனக்கு கொடுத்தா, இப்படி ஒரு மனைவி கொடுத்தா, இல்லை இதுதான் உனக்கு, இதில் நீ என்ன சந்தோஷப்படுத்துற ஆண்டவர் அப்படி தான் கேள்வி கேட்பாங்க. உண்மையிலே அப்படிலாம் நம்ம கருத்தாக நம்ம பார்க்குறோமா? நான் ஒரு பக்கத்து அக்கம்பக்கத்தில் நடக்கிற காரியத்தை தான் சொல்கிறேன், பார்த்து தான் சொல்கிறேன். நம்ம இருக்கிறத சந்தோஷப்படுத்தாமல் பஸ் ஏறி பிறகு ஆச்சரியம் வந்து உட்காந்து வச்சு சந்தோஷப்படுத்த நினைக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் அதை ஏற்றுக்கிறதே இல்லை, நிச்சயம் ஏற்றுக்கிறது இல்லை. நம்ம இருக்கிற கொடுத்துருக்கவங்கள அவன் யாரோ, அது யாராக இருந்துட்டு போட்டோம், என் மனைவியாக இருந்துட்டு போட்டோம், நான் அப்படி நினச்ச காரியங்களாம் உண்டு. எனக்கே ஆண்டவர் இப்படி இவ்வளோ பலவீனமா? இல்லை, இதுதான். இதில் நீ எப்படி என்னை பரிபூர்ணப்படுத்துகிற, என்னை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர் என் இடத்துல அப்படி தான் கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டவரே, நான் எவ்வளோ என்ன நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆமாம் ஆண்டவரே, நான் எவ்வளோ பலவீன, எவ்வளோ ஆண்டவரே, நீங்கள் என்னை ஒதுக்கலையே ஆண்டவரே, நீங்கள் என்னை ஒதுக்கலையே, நிச்சயம் என்னை அழைத்தீங்களே ஆண்டவரே, உங்கள் அன்பு எவ்வளோ பெருசு நம்ம கேட்குறோம்ல. அவரோட அன்பு அதே ஒரு ஆபிரகாம் எப்படி சந்தோஷப்படுத்திருக்கான். அவர் 22ஆம் அதிகாரம் 12 பிற்பதிலிருந்து படிக்கிறான். நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்பட வேண்டு. ஆண்டவர் எப்படி பரிசுத்தாவியான எப்படி அப்படிதான் நினைச்சிருப்பாரு. நான் உடனே அப்படிதான் அதை யோசிச்சு பார்க்குறான். ஆமாம், ஒரு பிள்ளை தான், அது எவ்வளோ அவளை எவ்வளோ அன்பா எவ்வளோ பாசமா நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு பிள்ளைங்க நான் அப்படி இல்லை. நான் எப்படி சொல்லணும்னா, ஒரு இதயத்தில் கபடி உள்ள மனுஷன். ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி இறங்கும், ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி இறங்கும். உண்மைதான், நான் அப்படிலாம் சொல்ல முடியும். ஆனால் அவருக்கு இந்த ஒரு பிள்ளை அதை எப்படி கொடுத்துருப்பாரு. அது கேட்ட உடனே ஒரு விஷயத்தை அப்படி செய்யணும்னா ஆண்டவருக்காக எவ்வளவு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்துருப்பார் அந்த மனுஷன். அதனால தான் அவர் விசுவாச தகப்பன்னு சொல்லியிருக்காங்க வேதத்தில். ஆமாம் ஆண்டவரே, அப்படிதான் இருக்கணும். ஏதோ நான் வச்சுக்கிட்டு இல்லாண்டவரே சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க முடியும். என்னாண்டவரே இதான் கொடுத்தீங்க, ஒன்று கொடுத்தீங்க, ஏதோ 9 நாளைக்கு அப்புறம் இப்போ கொடுத்தீங்க, ஏதோ அத்தி பூத்தா மாதிரி இதையுமா அப்படின்னு அவருக்கு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் அப்படிதான் இதை படிக்கும்போது அப்படிதான் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. உன் ஏக சுவன்ட்டு பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தியே. ஆமாம், எனக்காக ஒப்பு கொடுத்தியே, நீ தான் என்னோட உண்மையான சீஷன். அப்படி தான் சொல்லியிருப்பாங்க ஆண்டவர், அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. எனக்கு அப்படி தான் இதை படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஆமாம் ஆண்டவரே, அப்படி தான் நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே, என்னை பார்த்து அப்படி தான் சொல்லணும். அது நான் ஏதோ வச்சுக்கிட்டு இல்லை ஆண்டவரே அப்படி ஒரு காலமும் இருக்கக்கூடாது. நம்ம படித்தோம்ல எபிரேயர் புஸ்தகம் ஒரே ஒரு வசனம் மட்டும் பண்ணுங்க. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். இது இப்போ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் அப்படிதான் நம்ம எப்படி 7ஆம் வசனத்தில் நீங்கள் சிச்சையை செய்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்கள் புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். உண்மையிலே நான் அப்படிதான். நான் பிள்ளையிடத்துல பேசும்போதோ பிள்ளையிடத்தை அதிகமாக சொல்லும்போது ஒன்றுகிட்ட பேசும்போது அப்படி தான் சொல்லுவோம். உண்மையிலே நான் அப்படிதான். உண்மையிலே இந்த படிப்பு காரியம் இதெல்லாம் ரெண்டாவது, ஆண்டவருக்கு பயப்படணும். உண்மையிலே நான் பிள்ளையிடத்துல காரியத்தை சொல்கிறது எல்லாம் அடிக்க ஒரு முறை தான். ஆண்டவருக்கு பயப்படணும். இதெல்லாம் கூட கொடுப்பாங்க. நம்ம படிப்பு காரியங்கள் இதையே தூக்கிட்டு அலையக்கூடாதுமா. ஆண்டவருக்கு பயப்படணும். எங்கே இருந்தாலும் சரி தான் ஆண்டவர் பார்க்குறாங்க. ஆண்டவர் நம்மளே தான் உத்து பார்க்குறாங்க. எல்லாரும் மேலே கண்ணோக்கமாக இல்லை, அப்படி தான் நம்மளை உத்து பார்க்குறாங்க. நம்ம கருத்தாக எப்படி இருக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் என்ன சிச்சிங்க ஆண்டவரே, நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் நான் அதை சொல்லுதான் அப்படி சொல்லுதான் தோணுது. ஆமாம் ஆண்டவரே, அவருடைய சிச்சையெல்லாம் எப்படி நம்ம எவ்வளோ பொறுப்பாக எடுத்துக்கிறோம். ஆண்டவர் நான் எனக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ இது காரியம் எப்படி இருக்குது சரியத்தில் இவ்வளோ கண்ணமாக இருக்கு ஆண்டவரே. ஆமாம், உன்னை தீர்ப்படுத்தணும்ல, உன்னை உடைக்கணும்ல. அப்படி தான் நான் என் மனைவியோட பேசும்போது அப்படி தான். ஏன் இப்படிலாம் இருக்குது காரியங்கள், இவ்வளோ நெருக்கிறாங்களே, எல்லாத்தையும் பிடிங்கிற மாதிரி இருக்குது ஆண்டவரே. உண்மையிலே தான் நான் போன வாரம்லாம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வேலையே வானாண்டவரே. உண்மையிலே நேற்றுலாம் அப்படியே 4 மணிக்கு இருந்தால் 3 மணிக்கு எழுந்து போயிடலாமா வேலைக்கு, அதே யோசனையாக இருக்குது. படுத்து எழுந்தா அங்கே போகணுமே. ஆமாண்டவரே, இந்த பாதியிலே விட்டு வந்துட்டேனே. இது என்னால் அப்படி இருக்குது. ஐயோ ஆண்டவரே, எனக்கு வேலையை கொடுக்காதீங்க ஆண்டவரே. உண்மையில நான் நினச்சதே யோசிச்சதை சொல்கிறேன். வேலையை கொடுக்காதீங்க ஆண்டவரே. எனக்கு நினைப்பெல்லாம் அதிலே தான் இருக்குது. இதை இப்படி செஞ்சால் சரியாக வந்துடுமா, இதை இப்படி மாற்றி செஞ்சிடலாமா, இல்லை இதை தப்பாக போயிடுமா, இதை சொல்லுவாங்களா, அப்படி இதே சிந்தனையாக இருக்கு ஆண்டவரே. எனக்கு வேலையை கொடுக்காதீங்க. உண்மையிலே அப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு காரியம் இல்லாதப்ப ஆண்டவரே தியானிக்கிறேனா, இல்லை எப்போதும் ஆண்டவரே நான் தியானிக்கிறேனா. உண்மையிலே அப்படி கொடுத்து பார்க்குறாங்க ஆண்டவர். இப்படி செஞ்சு பார்க்குறாங்க, சூழ்நிலையை மாற்றி செஞ்சு பார்க்குறாங்க. நான் எப்படி இருக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய சிச்சையை சகிக்கிறேனா. உண்மையிலே ஆண்டவர் அப்படிதான். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ. உண்மையிலே அவர் நம்ம தகப்பனாக பார்க்குறோமா. ஆண்டவர் எனக்கு தான் அப்படி தான். ஒரு வசனங்கள் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் அப்படி தான் பேசுகிறாங்க.
உண்மையிலே அவர் நான் தகப்பனா பார்க்குறேன்னா என்னை அந்நியனா பார்க்குறேன்னா என் பிள்ளை என்னை அப்படி தான் பார்க்குதா, நான் அப்படி தான் யோசிச்சு பார்க்குறேன். உண்மையிலே நான் காரியங்கள் எடுத்து சொல்லும்போது அது பிள்ளை அப்படி தான் என் பிள்ளை பார்க்குதா, அப்படி பார்த்தா நான் அப்படி தான் பார்க்கணும். உண்மையிலேயே ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவர் நம்ம பார்த்தோம்னா அடிக்கு ஒரு மாதிரி கேட்டிருக்கோம் சபையில். நம்ம எவ்வளவா நம்ம ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்குறோம், அது ஆட்டோமேட்டிக்காக காரியங்கள்லாம் கூட நடக்கும். நம்ம ஒன்று நடத்து நினைக்க வேணாம், பிள்ளைகளை போய் ஊட்டி இதை செய் அது செய். இல்லை இல்லை இல்லை, நீ என்ன செய்கிற, ஆண்டவர் எனக்கு அப்படி தான் பார்க்குறாங்க, நீ என்ன செய்ய பார்க்குற எனக்குன்னு. நீ எவ்வளவா உன்னை ஒப்பு கொடுத்து அடங்கி எனக்காக என்னுடைய நான் நடத்துகிற எல்லா சிச்சையிலையும் எனக்காக எவ்வளவா அர்ப்பணித்து நீ வர, ஆண்டவர் எனக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சிச்சை உங்களுக்கு கிடைக்காது இருந்தால் நீங்கள் புத்திரர் இல்லாமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆமாண்டவரே, உண்மையிலே இதெல்லாம் கருத்தாக படிக்கணுங்க. உண்மையிலே இதை படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் அப்படி தான் பேசுகிறாங்க. ஆமாண்டவரே, நான் வேசியின் பிள்ளை ஆடக்கூடாது, அப்படி ஆடக்கூடாது ஆண்டவரே, ஒரு காலமும் அப்படி ஆடக்கூடாது. நான் உங்களோட பிள்ளையா இருக்கணும், என்னை என்ன சிச்சிங்க. அதில் தொடர்ந்து படிச்சிருந்தோம்னா அதில் 10 இவரோ தம்முடைய பரிசுத்துக்காக நாம் பங்குலாகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காக நம்ம சிச்சிக்கிறார். இல்லை, நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் திரும்ப திரும்ப ஒரு காரியங்கள் பிள்ளைடத்தில் சொல்லும்போது ஆண்டவர் நான் எதுக்காக சொல்கிறேன், எதுக்காக இவ்வளோ பாரப்பட்டு சொல்கிறேனே, இதெல்லாம் எதுக்கு ஆண்டவரே, இதெல்லாம் பூமிக்குரிய விஷயத்துக்கு இவ்வளவு போராட்டம் போகிறேன் பிள்ளைகிடத்துல. சும்மா அது எழுதிட்டியா, இதை படிச்சிட்டியா, மிஸ் இப்படி சொல்லுவாங்களே, இது இவ்வளவு போராட்டம் கொடுக்குறேன் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே பரத்துக்குரிய காரியத்தில் நான் எவ்வளவா பிள்ளையிடத்தில் எடுக்கிறேன், நான் எவ்வளவா அதில் காரியங்களில் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. உண்மையிலே அப்படி தான் நான் தியானிச்சு பார்க்கேன் ஒவ்வொரு நாளும் உட்காந்து. ஆமாண்டரே, இந்த ஒன்றும் முறையாத விஷயத்துக்கு, இந்த பூமிக்கிற விஷயத்துக்கு, இந்த சின்ன பிள்ளை எழுதலைண்ணா, இது ஏன் எழுதலை, அது ஏன் போகல வரல, இவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கிற காரியங்கள். இப்போ என் மனைவியோட சொல்லுவாங்க, பரவாயில்ல சின்ன பிள்ளை தானே, நான் வேணால் எழுதி கொடுத்துறேன். இல்லை இல்லை, அதுதான் எழுதணும் அப்படின்ட்டு எவ்வளோ நான் அதுக்கு எவ்வளோ காரியங்கள் செய்கிறேன், எவ்வளோ அது போட்டு செய்கிறேன். ஆண்டவரே, நம்ம அப்படிலாம் உண்மையிலே பார்க்குறதில்ல, அப்படி தான் பார்க்கணும். உண்மையிலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம ஏனோ தானே சும்மா எடுத்தோம் கவுத்தோம் இல்லை. ஆண்டவர் அப்படிலாம் நம்ம நெருங்கி போனோம்னா ஆண்டவர் அப்படிலாம் விடுறதே இல்லை. எனக்காக எவ்வளோ, இந்த காரியத்துக்காக நீ எவ்வளோ செய்கிற. உண்மையிலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையாக நான் உன்னை அழைச்சிருக்கிறது உண்மைனா, நான் உன்னுடைய தெய்வம்னா, நீ என்னை தெய்வமாகவும் தகப்பனாகவும் ஏற்றுக்க உண்மைனா, என்னுடைய சிச்சை எவ்வளோவா சகிக்கிற, எனக்காக எவ்வளோ நீ ஓடுற. ஆண்டவர் அப்படி தான் நம்ம இடத்துல கேட்பாங்க. நிச்சயம் அதுக்காக நம்ம கணக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும். ஆண்டவர் உண்மையிலேயே பயப்படணும். நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு அப்படி தான் தோணுது. ஆமாம் ஆண்டவரே, நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேனே, இல்லை ஆண்டவரே அதுபடி நான் செய்கிறேனா, உண்மையிலே அப்படி தான் எனக்கு ஆண்டவர் பேசுகிறாங்க. நான் ஒன்று செய்கிறேனா, அப்போ தான் என் பிள்ளை அப்படி தான் பார்க்குது. நீங்கள் செய்யாமல் ஒன்று செய்ய பார்க்குறீங்களே, உண்மையிலே என் பெரிய பொண்ணு சொல்லிலாம் நான் காதில் வாங்கியிருக்கேன். உண்மையிலே நீங்கள் செய்யவே இல்லையே, நீங்கள் காலையில் படிக்கவே இல்லையே பைபிளை, அப்படி நீங்கள் என்ன மட்டும் ஏஞ்ச உடனே படிங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை, அப்படி நம்ம ஒரு காலமும் அப்படி இந்த கிறிஸ்தவத்தில் போக முடியாது. ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாங்க. நீ என்ன செய்கிற எனக்காக, முன்னாடியே போய் அதே சொல்லிட்டு இருக்க, அப்படி தான் பார்க்குறாங்க. இதில் எபிரேயர் புத்தகத்தில் ஒரு வசனம் அது கூட சொல்லி முடிக்கணும். கிறிஸ்துவத்தில் பங்கு 3ஆம் அதிகாரம். உண்மையிலே நம்ம சபைக்குடி ஆண்டவரை விட்டுட்டு அவரை நம்ம சந்தோஷப்படுத்தாமல் நம்ம மனுஷனுக்காக சந்தோஷப்படுத்த இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு 3ஆம் வசனம் 12ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஆமாம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு ஆண்டவர் அப்படி தான் என்னோட அப்படி தான் பேசுகிறாங்க. எச்சரிப்பா, ஒரு அலாட்டா, இதை ஏனதான் எத்தனையோ அப்படி தான் நம்ம கேட்குறோம்ல, வேலை ஸ்தலங்களில் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்லணும், நம்ம வாயிலேருந்து என்ன வருது, சும்மா இயேசுவேன்னு சும்மா ஃபோனில் பேசினது சார் கூட சொல்லும்போது, என்ன போன வாரத்தெல்லாம் நிறையா பணம் வச்சு எல்லாருக்கும் நல்லா சம்பளம் போட்டோம், நீ இந்த வாரம் வந்த வேலைக்கு ஒன்றுமே இல்லை சார், அப்படிலாம் சொல்லுங்க சார், இன்றைக்கி அதை விட அதிகமாக வரும், ஆண்டவர் கொடுப்பாங்க. ஆமாம், அவன் ஆண்டவர் உனக்கு தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தான் நம்ம எவ்வளவோ ஆண்டவரை தூக்கி சுமக்கிறோம். உண்மையிலே அப்படி தான் பார்க்குறாங்க. நம்ம வேலைத்தனமாகட்டும், வீடாகட்டும், நம்ம கேட்குறோம்ல சபையில், உண்மையிலே அப்படி தான் நம்மளை கருத்தாக பார்க்குறாங்க. இவன் எப்படி சொல்கிறான், ஒன்று கொடுத்து தான் பார்க்குறாங்க, எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆண்டவரே, உங்களுக்குன்னு இருக்கணும், உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே, ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், அதில் எவ்வளோ நான் உண்மை உத்தமமாக நான் இருக்குன்னு நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரே. அப்படி தான் ஆண்டவர் அப்படி தான் மேலேருந்து அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளோ ஒன்று ஒரு விஷயத்த கொடுத்து பார்க்குறாங்க அப்படி ஆண்டவர். அப்படி கொடுக்கும்போது நான் அப்படி தான் யோசிக்கிறேன், இல்லை ஆண்டவரே, இதில் நான் எவ்வளவா நான் உங்களுக்காக போடுறேன் ஆண்டவரே, இதில் என்னுடைய
என்னோட சுயம் ஏதாச்சும் இதில் இருக்கா? ஒன்று அப்படியே இதுதானே, கொஞ்சம் தானே, இதை ஒழிச்சிக்கலாம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் அப்படி நிச்சயமாக அதை ஏற்றுக்கிறதே இல்லை. எனக்கு அப்படி தான் கேட்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. இல்லை ஆண்டவரே, நான் உங்களை தான் சந்தோஷப்படுத்தணும் இந்த பூமியில். உண்மையிலே போன வாரம் மீட்டிங் முடிச்சுட்டு இன்னொரு மீட்டிங் போடுறப்ப ஒரு கேள்வி கேட்டாங்களே, குழந்தையா இருந்தாங்க ஏசப்பா, அவங்களோட ரத்தம் பரிசுத்தமா இல்லை அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இறந்தனால தான் பரிசுத்தமாக கேட்டாங்களே. எப்போவும் அவங்க ரத்தம் பரிசுத்தம் தான், எப்போவும் அவங்க ரத்தம் பரிசுத்தம் தான். ஆனால் இந்த பூமியில் முழுக்க முழுக்க மனுஷனாக வாழ்ந்து தெய்வத்தை மகிமைப்படுத்தணுமே, அதுக்காக தான் அந்த போராட்டம், அதுக்காக தான் அந்த நடத்து. உண்மையிலே எனக்கு அந்த கேள்விக்கு ஆண்டவர் அப்படி தான் எனக்கு ஒரு பதில் சொன்னாங்க. ஆமா ஆண்டவரே, முழுக்க முழுக்க மனுஷனா, காலையில் கேட்டோம்ல, முழுக்க முழுக்க மனுஷனா நடந்து அந்த தெய்வத்தை சந்தோஷப்படுத்தின ஒரே நபர் இயேசு. ஆமா ஆண்டவரே, அப்படி தான் நம்மளும் இருக்கணும். ஆண்டவர் அப்படி தான் நம்மள்ட்ட முழுக்க முழுக்க எதிர்பார்க்குறாங்க. இந்த பூமியில் நம்ம நடத்துகிற இந்த வனாந்தர வாழ்க்கையில் ஆண்டவரை எவ்வளவா சந்தோஷப்படுத்துகிறோம், அவரை எவ்வளவா நம்ம மகிமைப்படுத்துகிறோம். இருக்கிற இடத்துல எந்த வேலைத்தில் நம்ம எங்கே இருக்கட்டும், அவருக்காக நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோம். ஆமா ஆண்டவரே, இன்னைக்கு காரியங்கள் இன்னைக்கு வர முடியாதா? எதுக்குன்னா ஆண்டவர் இன்னைக்கு அதுதான் வெள்ளிக்கிழமை அப்படி தான் பேசிட்டு, வெள்ளிக்கிழமை வேலை முடிக்க மாட்டேன், சனிக்கிழமை முடிக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன், 1,00,000 கொடுத்தாலும். ஆமாம் சார், வர முடியாது சார், திங்கக்கிழமை முடிச்சு கொடுத்துறேன் சார், திங்கக்கிழமை எத்தனை மணி இருந்தாலும் முடிச்சு கொடுத்துறேன் சார் அப்படின்னு அவங்க அப்படி நம்மளை எதிர்பார்க்குறாங்களா? உண்மையிலே அப்படி தான் நான் இன்னும் என்ன அப்படி தான் சொல்லணும்னு நினைக்க வைக்கிறேன். ஆமாண்டவரே, இது வேலையாவது ஒன்றா, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே. திரும்பவும் என்ன கேட்டால் ஆண்டவர் நான் அப்படி தான் சொல்லுவோம், இதெல்லாம் நீங்கள் போட்டது ஆண்டவரே. இதெல்லாம் இதுக்காக நான் சுமந்துட்டு அலையக்கூடாது. இதுக்காகலாம் ஒரு இது எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வருமோ வராதோ தவிச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துட்டு, இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் நம்ம தாவீதை போல் அப்படி உத்தமாக இருந்தோம்னா ஆண்டவர்கிட்ட வாங்கி தான் ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்க முடியும். எனக்கு அந்த வசனம்லாம் ரொம்ப ஆழமாக அப்படி தான் பண்ணியிருக்கு. அப்படி இருந்துக்குன்னு சொல்லிட்டு தான் அவரை விட்டு நம்ம விலகி போயிடக்கூடாது. உண்மையிலே ஆண்டவரை தான் நம்ம சந்தோஷப்படுத்தணும். இன்னும் ஒரே ஒரு வசனம் கூட சொல்ல முடிக்கணும். புத்தகத்தில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். 3:14. அதிலே தான், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு புரிந்து உறுதியாக பற்றி கொண்டிருப்போம் ஆகிய கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ள இருப்போம். மேலே ஆண்டவர் நம்ம சபைக்கூடி ஆண்டவர்கிட்ட நான் இருக்கிறேனா? அப்படிதான் நான் ஒவ்வொரு நாளும் அப்படிதான் நினச்சி பார்க்குறேன். ஆமாண்டவரே, உங்களுக்கு வருகைக்கும் உங்களுடைய ஆயத்துக்கும் உங்களுக்கு தான் நான் கணக்கு ஒப்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இதுவும் இருதயத்தில் எவ்வளவா அவரை தியானித்து எவ்வளவா அவரை சந்தோஷப்படுத்தணும். அப்படி தான் நான் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறேன். ஆமாண்டவரே, அப்படி நான் ஒரு நாளில் உங்களை மட்டுமே சந்தோஷப்படுத்த ஆண்டவரே, எந்த மனுஷனையும் இல்லாண்டவரே, உங்களை மட்டுமே சந்தோஷப்படுத்தி முடிவு பெருந்தோம் கிறிஸ்துவ இடத்துல பங்கு இருக்கணும். உங்கள் இடத்துல எனக்கு பங்கு இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ மனுஷன் இடத்துல ஒரு பங்கு ஆனாண்டவரே. மனுஷன் இன்னைக்கு நல்லவன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு தூஷிப்பாங்க, அதான் உண்மை. ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே அவர் இருதயத்தை பார்த்து கணக்கு போகிறவங்க ஆண்டவர். அதனால் நம்ம அவரிடத்துல பங்குள்ள இருந்து சொல்லிட்டு தான் என் நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கிறோம். ஆமீன். நானும் கேட்ட எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலர் 14. பவுல் 9, அப்போஸ்தலர் 14:9. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். லீஸ்திராவில் ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். ஒரு மனுஷன் லீஸ்திராவில் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் பவுல் பேசுகிறத அவன் உற்று கவனிக்கிறான். உற்று கவனிக்கும் போது அவனை குறித்து, அந்த மனுஷனை குறித்து பவுலுக்கு ஒரு காரியம் அவன் இருதயத்தில் வருது. அவனை
பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். இப்போ விசுவாசம்ங்கிறது நான் உணர்ந்து கொண்டது, எத்தனையோ நாட்கள் நாம் ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிறோம். ஆனால் ரட்சிப்புக்கேற்ற அவனை பவுல் ஏன் அவன் மேலே அவனை பார்த்து இப்படி ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்துச்சுன்னா, அவன் விசுவாசத்தில் நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடிப்பான்கிற ஒரு நம்பிக்கையை தேவன் பவுலுக்கு கொடுத்ததுனால தான் பவுல் அவனுக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்குதுன்னு சொல்ல முடிஞ்சிச்சு. அதே போல் நம்மளுடைய காரியத்தில் ரட்சிப்புக்கேற்ற நம்ம அநேக நாள் விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். இது தேவனுடைய ஈவு. ஆனால் அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்தாங்கிறத தான் நான் சோதிச்சு பார்த்தேன். அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம்னா ஏதோ ஒரு நாள் இல்லை, அது தொடர்ந்து பல ரூபத்தில் விசுவாசங்கிறது பல ரூபத்தில் நம்மளிடத்துல சோதிக்கப்படும். அப்படி அந்த சமயத்தில் அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனால் அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் என்னிடத்துல இருக்குதான்னா அது நம்ம கேட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரியும். நான் ஒரு சில மனிதர்கள், தேவ மனிதர்களுடைய அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை நான் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் ஒரு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்னிடத்துல இல்லை ஆண்டவரே, நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன்னு தான் சொல்கிறேன். ஆனால் அந்த மனிதர்களுக்கு எப்படி இது வந்துச்சுன்னா, இது இன்னைக்கு ஒரு நாளில் சம்பவிச்சு அவங்களுக்கு அந்த விசுவாசம் வரல. அவங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அநேக முறை அவர்கள் தேவனிடத்தில் அவங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு விசுவாசம் இருக்குது. நான் அப்படி தேவ மனிதர்களை பார்க்கும்போது எனக்கு என்னையே நான் நிதானித்து பார்க்குறேன். அந்த தேவ மனிதர்களையும் நான் பார்க்குறேன், என்னையும் நிதானித்து பார்க்குறேன். நானும் அநேக காரியங்களை விசுவாசித்து நடக்க நானும் விசுவாசித்து தான் நடக்கிறேன். ஆனால் இந்த மனிதர்களை போல தான் என்னுடைய விசுவாசம் இருக்கணும். அப்படி தான் நான் உணர்ந்து கொண்டேன். இப்படிப்பட்ட விசுவாசம் வேணும். எல்லா மனிதர்களுக்கும் விசுவாசிக்கிறோம், ஆனால் சூழ்நிலைகளில் நம்மளுடைய வாழ்வா சாவா, உயிர் இருக்குமா இருக்காதா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனை விசுவாசிக்கணும். அப்படி நான் ஒரு மனிதரை நான் பார்த்து நான் வியந்து போயிட்டேன், ஆச்சரியப்பட்டேன். என் மனசெல்லாம் அப்படியே அவரை குறித்து தான். போன வாரத்தில் சொன்னாங்க உடம்பு சரியில்லை பிரதர் ஜெபம் பண்ணிங்கன்னு. ஆனால் அவர் சொன்ன நாள்ல இருந்து எனக்கு தேவன் நான் ஜெபம் பண்ண போகும்போதெல்லாம் என் பிள்ளைக்காக நீ ஜெபிச்சியா, என் பிள்ளைக்காக ஜெபிச்சியா, இந்நாள் வரைக்கும் அவருக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வாழ்க்கையில் நான் பார்த்த அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இப்போ வாழ்கிற காலகட்டத்தில் தேவ மனிதர்கள்ட்ட பார்க்கறது ரொம்ப அரிது. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை இந்த பூமியில் தேவன் வைத்திருக்கிறாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாரையும் பார்க்க தேவையில்ல, இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை பார்த்தாலே நம்மளுக்கு போய் தேவை. நம்மளுக்கு 15 வாசிக்கிற மனுஷரே இப்படி செய்கிறீர்கள், நாங்களும் உங்களைப் போல பாடுள்ளோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அற்புதத்தை பவுல் செஞ்சுக்கிட்ட பவுலை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவாங்க. அப்போ தான் பவுல் சொல்கிறாரு, மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள், நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டுமென்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தோம். அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினால் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாக இருந்தது. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கும் புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி. இதில் பவுலோட சம்பவத்தை பார்க்குறோம். இப்படி அவர்கள் சொல்லியும் அப்போ பார்த்தீங்கன்னா பவுலை பின்பு அந்தியோகியாவில் இக்கோனியாவிலும் இருந்து போதனை செய்து பவுலை கல்லெறிந்திருக்கிறாங்கன்னா ஒரு மனுஷனை கல்லெறிகிறாருன்னா
அவனை எப்படி கல் எறிவாங்கன்னு நான் யோசித்து பார்த்தேன். கல் எறிந்திருக்கிறாருன்னா அவனை கொலை செய்யணும், கல் எரியிற கல் அவனை அடிபட்டு அவன் சாவணும், அப்படி தான் கல் எறிஞ்சிருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பவுல் என்ன செய்கிறாருன்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று அவன் மரித்து போயிட்டான். அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனுக்கு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் தூக்கி போடுறாங்க. அப்படின்னா அப்புறம் எந்த அளவுக்கு பலமாக அடிபட்டிருக்கும். அந்த சூழ்நிலைகள், அந்த சம்பவத்தை வச்சு தான் பவுல் சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா 22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி, ஏன் பார்க்குறீங்க, என்ன பார்த்தீங்களே, அவங்க என்னமா கல்லெறிந்து என்னை சாகடிக்கணும்னு எப்படி அவங்க திட்டம் பண்ணி என்னை அடித்தாங்க, நீங்கள் பார்த்தீங்கள. அதுதான் பவுல் சீஷர்களிடத்தில் சொல்கிறார். சீஷருடைய மனதை திடப்படுத்தி, என்ன பார்த்தீங்கள, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. என்ன பாருங்க, அதே போல தான் தேவ மனிதர்களுடைய சாட்சி. என்ன பாருங்க, அந்த தேவ மனிதர்களை நம்ம பார்த்து மனம் திரும்ப வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் வாழ்கிற கண் பார்க்கக்கூடிய சாட்சி பவுலை நம்ம பார்த்ததில்லை. ஆனால் வேதத்தில் எழுதியிருக்கிற அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அதை தான் பவுல் அந்த சூழ்நிலைகளிலும் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பார்த்தீங்கள, நான் எப்படி கல்லெறிந்தாங்க, உங்களுக்கும் இதே போல சம்பவிக்கும். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படி அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம். ஆனால் பவுலுக்கு தேவ மனிதர்களுக்கு இருந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்காங்கிறது தான் நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். நான் என்னை நானே நிதானித்து அப்படி தான் பார்க்குறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிடையே நான் எப்படி இருப்பேன். ஒரு வாலிப பிள்ளை ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறான். அந்த பிள்ளை அவனுக்கும் ஒரு சூழ்நிலை தான், வாழ்வா சாவாங்கிறது தான் அவனுக்கும். ஆனால் அந்த சமயத்திலே அந்த பிள்ளை, கர்த்தர் என்னை எப்படி நடத்தினாலும் அவருக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டோம் பிரதருங்கிறான். அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அப்படியே அவனுக்கு நான் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். இப்படிப்பட்ட பிள்ளைகள் கடந்து போகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய விசுவாசம் எங்கே, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய விசுவாசம் எங்கேன்னு சொல்லிட்டு என்னை நானே நிதானித்து பார்த்தேன். அப்படிப்பட்ட விசுவாசத்துக்கு தான், இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். எல்லாரும் தேவனை பிரியப்படுத்தணுன்னா அவருக்கு நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு சீக்கிரமாக முடிச்சிடுறேன். அந்த கானானுக்கு வேவு பார்க்க போனாங்க. 12 பேரில் போனாங்க. ஆனால் 12 பேரில் 10 பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரே காரியத்தை தான் சொன்னாங்க. அவங்க பொய்யே சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்க, அங்கே போனால் அந்த கானானியர் அங்கே அந்த தேசத்தில் எப்படி இருக்கிறாங்க, ஒரு திராட்சை கொலை 2 பேர் தூக்கிக்கிட்டு போகிறாங்க, அவ்வளவு பெருசாக இருக்குது. அங்கே இருக்கிற மனிதர்கள் ராட்சசர்கள், அவங்கள நம்ம ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. அங்கே இருக்கிற பட்டணம்லாம் அரணிப்பான பட்டணம். எல்லாம் மோசைக்கிட்ட உண்மையை தான் சொன்னாங்க. ஆண்டவர் நம்மளுடைய காரியத்தில் நம்மளிடத்துலேருந்து எதிர்பார்க்குறதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை குறித்ததான உண்மை, நீதி, இதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. ஆனால் 2 மனிதர்கள் மட்டும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த தேசத்தை நமக்கு கையளிப்பார்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க ஆனால் இவ்வளவு சூழ்நிலைகளை அவங்க பார்த்தாங்க, இவனுங்களும் பார்த்தாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது என்ன, அந்த தேசத்தை நமக்கு கையளிப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது என்ன, உண்மையை சொன்னாங்க. அந்த தேசத்தில் எப்படி இருக்குது, அவங்க பொய் சொல்லலை. அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் இப்படி சோதனை, அப்படின்லாம் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டல்ல. ஆண்டவருக்கு தேவையில்ல நம்மளுடைய காரியங்களை நம்ம சொல்லவே கூடாது. இந்த காரியத்தில் நான் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறேன்டா, அதை தாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, 2 பேரும் இந்த தேசத்தை தேவன் நமக்கு கொடுப்பாருன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த தேசத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து மோசைக்கிட்ட உண்மையை தான் சொன்னாங்க. அவங்க ஒன்றும் பொய் சொல்லலை. இப்படிலாம் இருக்குது. ஆனால் மோசை என்ன செஞ்சிட்டாருன்னா, ஆனால் அவங்க இப்படிலாம் இருக்குது, நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டு அந்த தேசத்தை மேற்கொள்ளாமல் போக முடியுமா, போக முடியாதுன்னு ஆண்டவரிடத்தில் மோசை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்லாம் அப்படி சொல்லலை. ஆனால் இந்த 2 மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தேசத்தை நமக்கு கையளிப்பார். அதுதான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்குறாரு. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்குதா? அப்படிதான் நான் என்னை யோசித்து பார்க்குறேன். எல்லா சூழ்நிலைகள் தாறுமாறாக இருக்குது. அங்கே தேசம் பயங்கரமாக இருக்குது. ஆனாலும் 2 மனுஷருக்கு மட்டும் அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு, இந்த தேசத்தை கையளிப்பாருன்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் தேவன் அந்த தேசத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு விசுவாசம். ஆனால் 10 பேரும் அப்படி சொன்னாங்க. காரியத்தை அவங்க பொய் சொல்லாட்டி போனாலும், ஆனால் தேசத்தை தேவன் நமக்கு கையளிப்பார்னு அவங்க சொல்லாத அவிசுவாசம் உள்ள வார்த்தைகள் சொன்னாங்க. 2 மனுஷர் என்ன சொன்னாங்கன்னா, விசுவாசம் உள்ள வார்த்தைகள் சொன்னாங்க.
அந்த 2 மனிதர்கள் தான் இன்னைக்கு, அந்த 2 மனிதர்கள் உள்ள ஒத்த வயசுல உள்ள பிள்ளைகள் தான் இன்னைக்கு கானானுக்கு போனாங்க. பாக்கி எல்லாமே வனாந்தரத்துல செத்து போயிட்டாங்க. ஏன்னா தேவனை நம்பாதனால. நானும் அப்படிதான் வருகிற நாட்கள்ல தேவனை அப்படி விசுவாசித்து அவரை பிரியப்படுத்தணும் என் நம்பிக்கை விசுவாசித்து அறிக்கை செய்கிறேன். ஆமென்.